نؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கே திரளாக விரும்பியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில முக்கியமான சில செய்திகளை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர நான் விரும்புகிறேன். ஏகத்துவ பிரச்சாரம் கடந்த 20 ஆண்டுகளாக முடுக்கிவிடப்பட்டு தமிழகத்தின் பல பகுதிகளிலே நல்ல மாற்றமும் ஒரு மகத்தான எழுச்சியும் ஏற்பட்ட நிலையில இது போன்ற ஒரு பெரிய அரங்கத்தில் இளையாங்குடியிலே இப்பொழுதுதான் முதலாக இப்படி ஒரு நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்பதை பற்றி தப்பும் தவறுமாக பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. நாங்கள் சொல்லாத செய்திகள் எல்லாம் நாங்கள் சொன்னதாக எங்களுடைய பெயரிலே அவதூறு பிரச்சாரத்தை மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். எனவே இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் என்ன சொல்கிறோம் என்பதை பற்றி தெளிவாக நாங்கள் என்ன சொல்கிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு உங்களுக்கு நாங்கள் சொல்ல இருக்கிறோம். நாங்கள் சொல்வதாக என்னென்ன தப்பு பிரச்சாரம் செய்யப்படுகிறதோ அது பற்றி எங்களுடைய நிலை என்ன என்பதை பற்றியும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். நாங்கள் சொல்லக்கூடிய செய்தியை ஒரே வரியிலே சொல்வதாக இருந்தாலும் சொல்லிவிடலாம். நாங்கள் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், ஒவ்வொரு முஸ்லிமும் 2 செய்திகளை கண்டிப்பாக நம்பியாக வேண்டும். அதை நம்பினால்தான் ஒருவனை முஸ்லீம் என்று நாம் ஏற்றுக்கொள்வோம். இஸ்லாத்திலே ஒருவர் இன்றைக்கு சேர வந்தால் அவருக்கு அந்த 2 செய்தியைத்தான் நாம் சொல்லிக் கொடுப்போம். என்ன செய்தி? ஒன்றை வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. இரண்டாவது, முகமது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இந்த 2ஐ சொன்ன உடனேயே ஒருவன் இஸ்லாத்துக்கு வந்து விடுவதாக நாம் ஒப்புக்கொள்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் அப்படி சொல்லித்தான் இந்த மார்க்கத்தை ஏற்றார்கள். இந்த 2ஐ தான் நாங்கள் மக்களுக்கு சொல்கிறோம், வேற ஒன்றும் சொல்லவே இல்லை. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று நம்பிக்கை கொண்ட நீங்கள் அல்லாஹ் சொன்னதை மாத்திரம் பின்பற்றுங்கள். முகமது நபி அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்பிக்கை கொண்ட நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலை மாத்திரம் பின்பற்றுங்கள். இந்த 2ஐ தவிர வேறு யாருடைய கட்டளைக்கோ வேறு யாருடைய வழிகாட்டுதலுக்கோ முஸ்லிம்கள் கட்டுப்பட தேவையில்லை. இதான் நான் சொல்லக்கூடியது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டிய ஒரு வாக்குமூலத்தை நீங்கள் கொடுக்கிறீர்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னதன் மூலமாக முகமது நபி அவர்களுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்று ஒரு உறுதிமொழி தருகிறீர்கள். இந்த 2 தவிர வேற எந்த உறுதிமொழியும், யாரையும் பின்பற்றுவதாக எந்த உறுதிமொழியும் சொல்ல தேவையே இல்லை. ஒரு இஸ்லாத்தில் சேரும் பொழுது நான் அல்லாஹ் சொன்னதை கேட்பேன், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை கேட்பேன், எங்க அசத்து சொன்னதை கேட்பேன், எங்க இமாம் சொன்னதை கேட்பேன், எங்க பெரியார் சொன்னதை இப்படி சொல்லியா இஸ்லாத்துக்கு வர, இப்படியா இஸ்லாத்துடைய கைமா இருக்கிறீங்க. அப்ப நாங்க என்ன சொல்றோம் கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாரோ அதை சொல்றோம். அவர்களிடத்தில் பாடம் பெற்ற சஹாபாக்கள் என்ன சொன்னார்களோ அதை சொல்றோம். அல்லாஹ் சொன்னதை மாத்திரம் நீங்கள் பின்பற்றுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை மாத்திரம் பின்பற்றுங்கள். அவ்வளவுதான். இதை தவிர என்ன நாங்கள் சொல்வதாக சொன்னாலும் அவ்வளவு பொய். ஏன் இந்த 2 மாத்திரம் சொல்றோம்? உங்களுக்கு சந்தேகம் வரும். அப்படின்னா நாங்கள் அல்லாஹ் சொல்லாதையும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லாதையும் பண்றோமோ உங்களுக்கு நினைக்கிறோம். ஆமா, சமுதாயத்தினுடைய பல நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது அல்லாஹ் சொல்லாதது நிறைய இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லாதது நிறைய இருக்கிறது. சொல்லாதது இருந்தாலாவது பரவாயில்லை, அவர்கள் கருத்தல் இருக்கிறது.
அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் எவற்றையெல்லாம் கூடாதுன்னு சொன்னாங்களோ அதையெல்லாம் கூட இன்றைக்கு இஸ்லாத்தின் பெயரால் நம்ம சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு தெளிவுபடுத்துறோம், இது அல்லாஹ் சொல்லாதது, இது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லாதது, இது அல்லாஹ் கண்டிச்சது, இது அல்லாஹ்வுடைய ரசூல் கண்டிச்சது. இதான் நாங்க சொல்றதை தவிர அல்லாஹ்வுக்கு மாற்றமாக அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு மாற்றமாக ஒரு வார்த்தையும் நாங்கள் எங்களுடைய இந்த 20 ஆண்டு கால பிரச்சாரத்தில் எந்த வேலையிலும் நாங்கள் சொன்னதில்லை, எந்த ஏற்றிலும் எழுதுவதில்லை, எந்த ஒரு பிரசுரத்திலும் நாங்கள் குறிப்பிட்டதில்லை. இதுதான் எங்களுடைய நிலை. சுருக்கி சொல்வதாக இருந்தால், விளக்கி சொல்வதாக இருந்தால் விளக்கமும் சொல்லல. அல்லாஹ் சொல்லாத எங்களுக்கு சொல்லித்தரமா இல்லையா? எதுக்கு இந்த கொள்கையை நாங்கள் வைக்க முடியும்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக தரும் பொழுது 23 ஆண்டுகள் இந்த மார்க்கத்தை தருவதற்கு எல்லாம் எடுத்துக்கணும். உடனே தந்துள்ள கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு ஒரு ஆயிரத்து, நாளைக்கு ஒரு ஆயிரத்து, இன்னைக்கு ஒரு சூறா, அடுத்த வாரம் ஒரு சூறா, இந்த மாதிரி இந்த குர்ஆனை அருள்வதற்காகவும் அதற்கான விளக்கோலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நடைமுறைப்படுத்துவதற்காகவும் அல்லாஹ் 23 வருட காலத்தை எடுத்துக்கொள்வான். 23 வருஷ காலமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த மார்க்கத்தை சொல்லி கடைசியாக அவர்கள் ஹஜ் செய்யறாங்க பாருங்க. கடைசி செஞ்சுக்கிறோம், ஒரு ஹஜ் தான் செஞ்சாங்க, இருந்தாலும் ஒரே ஹஜ் மொத்தம் போயிட்டதுனால கடைசி ஹஜ் ஏதாவது செய்யல. கடைசி ஹஜ் பழக்கத்தை சொல்லிட்டு இருக்கோம். அவங்க செஞ்ச ஒரே ஹஜ்ல அவங்களுக்கு கடைசியா ஒரு வசனம் வருது. என்ன வசனம் தெரியுமா? அல்யோம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினத்தில் உங்கள் மார்க்கத்தை உங்களுக்காக நான் நிறைவு செய்து விட்டேன். குர்ஆனுடைய வசனம். அத்துமம்து அலைக்கும் நிஅமதி, உங்களுக்கு எனது அருட்கொடைகளை நான் முழுமைப்படுத்தி விட்டேன். வரலைத்து லக்கும் இஸ்லாமன் தீனா, இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக உங்களுக்காக நான் பொருந்திக் கொண்டேன். இது குர்ஆனுடைய வசனம். அப்ப 23 வருஷ காலம் கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கத்தை கொடுத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கடைசியாக அல்லாஹ் என்ன சொல்லி முடிக்கிறான்? இன்றையோட நிறைவு செஞ்சிட்டான், முழுமைப்படுத்திட்டேங்கிறான். அப்ப இஸ்லாமிய மார்க்கம் என்பது முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கம். அல்லாஹ் ஏதாவது ஒரு குறை வச்சிருந்தாங்கன்னா நம்ம சரணமுடைய சேர்க்கிறோம். காலி இடமே கிடையாது. இஸ்லாம் ஒரு சித்தாந்தத்துக்குள்ள காலி இடத்தை கொஞ்சம் விட்டு வைக்கல, முழுமையாக அல்லாஹ் ஆக்கி நிறைவு செய்து விட்டேன்னு சொல்லிட்டான். அப்ப அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நிறைவு செய்து விட்டான் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அவர் எவ்வளவு பெரிய மகானா இருக்கட்டும், இமாமா இருக்கட்டும், மேதையா இருக்கட்டும், அவர்களுக்கு பிறகு ஒன்றை மார்க்கம் என்று யாராவது சேர்ப்பாரையானால் அது சரி என்று நீங்கள் நம்புவீர்களேயானால் அல்லாஹ் முழுமையாக்குன்னு சொல்றீங்க. அல்லாஹ் சொல்றான் முழுமையாக்கிட்டு இது சேர்த்திருக்கிறேன், இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நாங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம், அதனால இந்த மார்க்கத்தை முழுமையாக்குறது அர்த்தம். இது எவ்வளவு பெரிய விபரீதம் எழுதி பார்த்துக்கலாம். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு அது எவ்வளவு பெரிய அற்புதமான சித்தாந்தமா இருந்தாலும் சரி, யாரு சொல்லி இருந்தாலும் சரி, அதுதான் இஸ்லாம் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் 2 குற்றச்சாட்டு நீங்க சுமத்துறீங்க. என்ன சொல்றோம்? அல்லாஹ் மார்க்கத்தை முழுமையாக்குன்னு போய் சொல்றான். அல்லாஹ் சொல்றான மார்க்கத்தை முழுமையாக்கிட்டு போய் முழுமையாக்கல, இதெல்லாம் விடுபட்டு போச்சுன்னு சொல்றீங்க. முகமது நபி அவர்கள் இந்த மார்க்கத்தை தெளிவா விளக்கவில்லை என்று சொல்கிறீர்கள். இந்த விபரீதம் வரக்கூடாது என்பதற்கு தான் நாங்கள் என்ன சொல்றோம் மக்களே, இஸ்லாம் என்று நீங்கள் எதை செஞ்சாலும் தெரியும், அல்லாஹ் சொல்லியிருக்கானான்னு பாருங்க, அல்லது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களான்னு பாருங்க. அவங்களுக்கு பின்னாடி யாராவது எதை சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா அதை நீங்க இஸ்லாம் ஏற்றுக்கிறாங்க. அது இஸ்லாம் இல்லை, அதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஏன்னா இஸ்லாம் என்பது வஹியை அடிப்படையாக மார்க்கம். அல்லாஹ்விடமிருந்து வந்த வஹி இருக்கு இல்லையா, அந்த வஹி தான் இஸ்லாத்துக்கு அடிப்படை. அல்லாஹ்வுடைய வஹி எத்தனை வகை? 2 வகை தான் அல்லாஹ்வுக்கு வந்த வஹி. ஒன்னு அல்லாஹ்வுடைய வேதம், இன்னொன்னு அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த விளக்கம். திருக்குர்ஆன்ல இந்த 2 அல்லாஹ் வஹின்னு சொல்றான். ரசூல் அனுப்பும் பொழுது எத்துலு அலைஹிம் ஆயாத்திஹி, இந்த முகமது தன்னுடைய வசனங்களை ஓதி காட்டுவார். ஓதி காட்டுவதோடு அவருடைய வேலை முடியல. ஒரு அள்ளி முகமது கிதாப், இந்த வேதத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஒரு ஹிக்மா, ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார். அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அப்ப 2 தான் வஹி. ஒண்ணு அல்லாஹ்வுடைய வசனங்கள் வஹி, இன்னொன்னு அல்லாஹ்வுடைய தூதர் எதை கற்றுக் கொடுத்தாரோ அது வஹி. மா யம்தி அனில் ஹவா
இன் ஹுவ இல்லா வஹீயுஹா. இவர் மனோ இச்சைப்படி எதையும் பேச மாட்டார், அவர் பேசுவதெல்லாம் வஹீதான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். முகமது நபி இருக்காரு, அவர் மனோ இச்சைப்படி பேச மாட்டார், அவர் பேசுறதெல்லாம் வஹீ, செய்திதான் அப்படின்னு அல்லாஹ். அதனால அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்திகள் ரெண்டே ரெண்டு தான். நான் சொன்ன அல்லாஹ்வுடைய செய்தி இருக்கவே இருக்காது. பெரிய மகான் சொன்னாரு, அவர் சிந்திச்சு ஏதோ யோசிச்சு ஒரு முடிவா இருக்குமே தவிர அது அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தியா இருக்காது. பெரிய பெரிய மேதை ஜமாத்துல ஒரு தீர்மானம் போடுறீங்க, அது அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தியாக இருக்கவே இருக்காது. அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தியை தான் மனிதன் பின்பற்றணுமே தவிர மனிதனுடைய கற்பனையில் தோன்றியதை மனிதன் பின்பற்ற முடியாது. இது அடிப்படை. இதை அல்லாஹ் தான் சொல்றான். அல்லாஹ் எந்த ஒன்றையும் மறந்துட்டு விட்டுறவனே இல்ல. மாக்கான ரப்புக்க ரசியா, உமது இறைவன் எதையும் மறக்கக்கூடியவன் இல்லை. சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லிவிடுவான். இதை மறந்து விட்டு அப்புறமே நீங்களா கண்டுபிடிச்சுக்கிறீங்க, இது இறைவன் தன்மை கிடையாது. அப்ப எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லி முடிச்சிருக்கான். முடிஞ்சு வச்சா அது போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? இய்யாக்கும் வ முஹ்தஸாத்தில் உமூர். மனிதர்களை உங்களை நான் எச்சரிக்கிறேன். எதற்கு எச்சரிக்கிறேன் தெரியுமா? எனக்கு பின்னால் உருவாகக்கூடிய சிந்தனைகள், சித்தாந்தங்கள், வணக்க வழிபாடுகள் எல்லாத்தையும் விட்டு உங்களை எச்சரிக்கிறேன். குல்ல முஹதஸத்தின் பிதஆ வ குல்ல பிதஅத்தின் லலாலா வ குல்ல லலாலத்தின் பின்னால். எனக்கு பின்னால் உண்டாகக்கூடிய எல்லாமே அனாச்சாரம், எல்லா அனாச்சாரமும் வழிகேடு, எல்லா வழிகேடும் நரகத்தில் சேர்க்கும். எனக்கு பின்னாடி நான் சொல்லாத ஒன்று நீங்களா கண்டுபிடிச்சு செஞ்சீங்கன்னு சொன்னா, அது அமர்ந்து சொல்லி செஞ்சீங்கன்னா, இபாதத்துன்னு செஞ்சீங்கன்னு சொன்னா அது உங்களை நரகத்தில் சேர்க்கும். எச்சரிக்கிறாங்க. நாங்க சொல்ல செய்தி தான். நீங்க என்னென்ன செய்றீங்களோ 90% அல்லாஹ் சொல்லாதது. 90% நீங்கள் சமுதாயம், நீங்கள் விடுபட்டவர்கள் வந்திருக்கலாம். நீங்கள் நான் சொல்வது டோட்டல் சமுதாயத்தை, முஸ்லிம் சமுதாயத்தை, இஸ்லாம் என்ற பெயரில் நீங்க செய்யக்கூடியதுல 90% அல்லாஹ்வோட சொல்லாதது இருக்குது, கண்டிச்சது இருக்குது. 10 தான் அல்லாஹ்வோட சொல்லுவது தேர்வு. இந்த 90 களை எடுங்க. ஏன் களை எடுக்க சொல்றோம்? களை எடுக்காட்டி நரகம் என்று சொல்றாங்க. புதிதாக உண்டாக்கப்பட்ட காரியத்தை நீங்க செஞ்சீங்க என்று சொன்னா, நல்லதுங்கிற பேர்ல செஞ்சாலும் சரி, உள்ள வராலத்தின் பின்னால் எல்லா வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். எது வழிகேடு? புதிதாக உண்டாக்கப்பட்டதுக்கும் வழிகேடு. ஒரு எச்சரிக்கை. இன்னும் சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ. இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை எவனாவது தானாக உருவாக்கி கொள்வானேயானால் அது நிராகரிக்கப்படும். அல்லாஹ் ரசூல் இல்லாம, நான் இல்லாம, இறை தூதராகிய என்னுடைய வழிகாட்டல் இல்லாம அவனா ஒன்றை உருவாக்கி கொண்டானேயானால் அது நிராகரிக்கப்படும், இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படவே படாது. இப்படி எச்சரிக்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப முஃமின்களாகிய நாம எதுல கவனமா இருக்கணும்? நாம செய்கிற காரியமெல்லாம் அல்லாஹ் சொன்னபடி இருக்கிறதா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னபடி இருக்கிறதா என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். இதாங்க 20 வருஷமா நாங்க சொல்ற செய்தி அடிப்படை. இந்த அடிப்படையாக வைத்து நம்முடைய நடவடிக்கைகள் எப்படி எல்லாம் விளையாது, எது எதையெல்லாம் நம்ம மாற்றம் செய்யறோம், என்னென்ன தப்பு செய்யறோம்னு ஒண்ணு சுட்டி காட்டினா தான் நம்ம திருத்திக்கிற முடியும். இப்படி ஓரளவு சொல்லிட்டு கூட விளங்காது. அப்ப என்னென்ன நம்ம பண்ணிருக்கிறோம்? அல்லாஹ் ரசூல் சொல்லாத காரியத்தை நம்ம செய்யறோமா? செய்கிறோம், நிறைய செய்கிறோம், கணக்கெடுக்கு நாம செய்கிறோம். அதுக்கு ஒரு அடிப்படை காரணம் இருக்கு. என்ன காரணம்? குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர், அவர் பேசினது வஹி, அல்லாஹ்வுடைய குர்ஆன் வஹி. இதை நம்பக்கூடிய நாம குர்ஆனை நம்முடைய தமிழ் மொழியில படிக்கணுமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை நம்முடைய தமிழ் மொழியில மொழிபெயர்த்து படிக்கணுமா இல்லையா? படிச்சாதானே அல்லாஹ் என்ன சொன்னாலும் உங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய நம்ம அரபு மொழியில தாய்மொழி கிடையாது, அரபிக்காரனுக்கு கவலை இல்லை. அரபு மொழியை தாய்மொழியா கொண்டவன் அரபு நாட்டில் இருக்கிறவனுக்கெல்லாம் குர்ஆனை படிப்பான், அவனுக்கு அர்த்தம் வழங்கும். ஹதீஸ் புகாரி வாசிப்பான், முஸ்லிம் வாசிப்பான், வாசிக்கும் போது என்ன சொல்றது அர்த்தம் வழங்கும். அவன் தாய்மொழி. பெரிய கம்பராமாயணம் மாதிரி அடுத்த ஆளுக்கு விளங்காத நடையில வரல குர்ஆன் ஹதீஸ். சாதாரண உரை நடையில் தான் வந்திருக்கிறது. எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய எளிமையான நடையில் தான் ரெண்டுமே தரப்பட்டிருக்கிறது. அதனால வாசிச்சவங்க விளங்கிக்கிற அவனுக்கு. நமக்கு எப்ப விளங்கு? அது நம்ம தாய்மொழியில மொழிபெயர்க்கப்படணும். மொழிபெயர்க்கப்பட்டு இருந்தால் இந்த சமுதாயம் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில தான் வாழ்ந்துகிட்டு வருது முடிவுக்கு வரலாம். எப்போ மொழிபெயர்த்தாங்க? குர்ஆன் எப்போது
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் எப்போது தமிழ் மொழியில வந்துச்சு சொல்லுங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி குர்ஆன் தமிழ்ல இருந்துச்சா? இல்ல. அப்ப 100 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல முஸ்லீம் இல்லையா? 200 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல முஸ்லீம் இல்லையா? 300 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல முஸ்லீம் இல்லையா? இருந்தாங்க. கிட்டத்தட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான உடனே இஸ்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு. குமரி மாவட்டத்துக்கெல்லாம், நம்ம பகுதிகளுக்கெல்லாம் ஒரு 400 வருஷத்துக்குள்ளே வந்துச்சு. ஏறத்தாழ 1000 வருஷமாக இந்த தமிழகத்தில் முஸ்லிம்கள் வாழணும். 1000 வருஷமாக வாழக்கூடிய தமிழ் முஸ்லிம்களுக்கு தமிழ் மொழியில குர்ஆனை தந்திருக்கணுமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை தமிழ்ல மொழிபெயர்த்து மக்களுக்கு கொடுத்திருக்கணுமா இல்லையா? வந்துச்சா? போன நூற்றாண்டு வரைக்கும் தமிழில் இந்த சமுதாயம், உங்க தாத்தாக்கள், உங்க தகப்பன்மார்கள் குர்ஆனை தமிழில் படித்தது கிடையாது. தமிழ் வச்சுக்க அரபில வாசிப்பாங்க, அவ்வளவுதான். மூத்தவங்க கட்ட முதல்ல இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க. குர்ஆன் என்ன சொல்லுது விளங்குறதுக்கு தமிழ்ல படிச்சாங்களா? அந்த ஏற்பாடு பண்ணவே இல்லை. ஹதீஸ்ல தமிழ்ல வந்துச்சா? வரவே இல்லை. எப்ப வருது? முதல் முறை நம்ம அப்துல் சமூர் சாஹிப் இருக்கான முஸ்லீமுக்கு இறந்து போயிட்டாரு. அவர் தகப்பனார் அப்துல் ஹமீத் பாக்கவி, அவர் தான் தமிழ்ல குர்ஆனை கொண்டு வர ஃபர்ஸ்ட். குர்ஆனை தமிழ்ல மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டா அப்துல் சமூருடைய தகப்பனார் இருக்காரு அப்துல் ஹமீத் பாக்கவி, அவர் தான் குர்ஆனை தமிழ்ல அதுக்கு எவரும் கொண்டு வரல. இத்தனை வருஷமாக வாழ்ந்த முஸ்லீம்கள் குர்ஆனை தமிழ் மொழியில கொண்டு வர எந்த முயற்சியும் செய்யல. அவர் கொண்டு வந்தார். அதுக்கு பிறகு காங்கிரஸ் கொஞ்ச நாளைக்கு முந்தி போட்டாங்க. அப்புறம் ஐஎம்டி இந்த ஜமாத் இஸ்லாமியில இருந்து ஒரு குர்ஆன் போட்டாங்க தமிழ் மொழி வேர்ப்பு. எல்லாம் இந்த 50 வருஷத்துக்குள்ள, எல்லாம் எப்ப இந்த 50 வருஷத்துக்குள்ளதான் குர்ஆன் தமிழ்ல வந்திருக்கே தவிர 100 வருஷத்துக்கு முந்தி இல்ல. அப்ப குர்ஆன் இந்த சமுதாயத்துல இருந்தது, அழகா மதிக்கப்பட்டது, பட்டு உரை போட்டு பாதுகாக்கப்பட்டுச்சு. படிக்கப்படவே இல்லை, ஆராயப்படவே இல்லை, விளக்கப்படவே இல்லை. அப்ப குர்ஆனை வழக்கத்துக்கு வச்சுக்கிட்டாங்களே தவிர அது தமிழ்ல படிச்சிருந்தார்களே ஆனால் நம்ம செயல் என்ன, இன்னைக்கு சொல்வது என்ன, ரெண்டுக்கும் பொருத்தம் இருக்கிறான்னு பார்த்திருப்பாங்க. ஹதீஸ்கள் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்ல என்ன வந்து முடியல. குர்ஆன் ஆட்சி வந்துருச்சு, ஹதீஸ்கள் முழுமையா வந்துருச்சா? ஒரு சஹீஹுல் புகாரி கூட முழுசா வந்து முடியல, ஒரு சஹீஹ் முஸ்லிம் முழுசா வரல. ஒரு திரும்பத்தான் இப்ப நம்ம குர்ஆனை பின்பற்றணுங்கிற இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்ட பிறகுதான் ஹதீஸ மொழிபெயர்க்கிற சிந்தனையும் அந்த ஒரு முயற்சி நடந்து 5-6 பாடம் வந்திருக்கு. கூடிய சீக்கிரத்தில் ஹதீஸ்கள் வந்து முடிகிற தருவாயில இருக்குது. அப்ப குர்ஆன் தெரியல, ஹதீஸ் தெரியாதவர்களாகத்தான் நம்ம அப்பன் பாட்டன்மார்கள் இருந்தார்கள். ஞாபகத்தில் வச்சுக்கணும், நம்ம அப்பன் பாட்டன்மார்கள் குர்ஆன் உங்களுக்கு தெரியாது, குர்ஆன்ல என்ன சொல்லும் தெரியாது, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னு தெரியாது. அரபில இருக்கும், வாசிக்கிறாங்க, பார்க்கறது ஓதுவாங்க, இதுதான் விஷயம். சரி, என்னதான் மார்க்கம் படிச்சாங்க அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம சமுதாயத்துல நம்ம அப்பபாட்டன்மார்கள் மார்க்கம் என்று படித்தது எதை? குர்ஆனை படிக்கல, ஹதீஸ படிக்கல. தமிழ் மொழியில மார்க்க நூல்கள் இல்லாமல் இருந்துச்சா? இருந்துச்சு. மார்க்கம் என்ற பெயரால் தமிழ் மொழியில சில நூல்கள் இருந்தன. எந்த நூல்கள் நமக்கு தெரிஞ்ச மார்க்க நூல் இருந்து கேட்டா உமரப்புலவருடைய சீரா புராணம், இஸ்லாமிய நூலுங்க. குர்ஆனை தமிழகத்துல எவனும் லாயக்கு இல்ல, எவனும் முன்வரல. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ கொண்டு வந்து லாயக்கு இல்ல. உமரப்புலவர் இருக்காரு, இஸ்லாம் சொல்லக்கூடிய சுன்னத்தான தாடி வைக்காத ஒருத்தன், காதல கழுத்தம் போட்டு தெரிஞ்சவன், தொழுகையில என்னன்னு வாழ்க்கையில கடைப்பிடிக்காத ஒரு புலவன் உமருங்கிறவன், அவனுக்கு நீங்க சம்பந்தமே கிடையாது. அந்த மாதிரி ஒருத்தன் அந்த கம்பராமாயணத்துக்கு போட்டியா ராணி எழுதுறேன்னு சொல்லி ஒரு பாட்டை எழுதணும். உங்களுடைய ஒருத்தன் அவன் பாட்டை எழுதுறவனே அவன் சொன்னதுதான் மார்க்கம் எல்லாரும் படிச்சாங்க. அவன் சொன்னதுக்கு உமர் புலவர் சீரா புராணம் அவன் உண்மையை வந்துட்டான். புராணம் என்றாலே கொஞ்சம் இல்லாத சொல்லாதான் சேர்த்து எழுதுறதா புராணம், கரெக்டா இருந்தாலும் வரலாறு. அவனே என்ன பண்ணிக்கிட்டாங்க, வரலாறு சீரான வரலாறு அர்த்தம், புராணம்னா கொஞ்சம் சேர்ந்து அர்த்தம், வரலாற்று புராணம்னு பேர் வச்சுக்கலாம். சீரா புராணத்துக்கு தமிழ் படுத்துறா என்ன அர்த்தம் வரும்? சீரான்னா வரலாறு, அரபில அரபி வார்த்தை சீராங்கிறது. சீரான்னா வரலாறு, சீரத்து சீரா வரலாறு. புராணம்னா கொஞ்சம் கையில மடியில போட்டுக்கிறது. அவன் கரெக்டா சொல்லித்தான் பேர் வச்சான். இது வரலாறும் கொஞ்சம் கையில மடியில போட்டதும் கலந்ததும் சொல்லிட்டான் சீரா புராணம். நம்ம என்ன பண்ணிட்டு அந்த வேதம் எடுத்துட்டோம். மற்ற சமுதாய மக்கள் எப்படி புராணங்களையும் இதிகாசங்களையும் வேதம் நினைச்சு படிச்சாங்களோ அதை படிச்சு பள்ளி அதில் உட்கார்ந்து இருந்த பண்டிதர்களும் படித்தவர்களும் அதுல உள்ள அப்படியே வாழ்க்கையில ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சான். கேடு ஆரம்பிக்குது. சீரா புராணத்துக்கு இஸ்லாத்துக்கு என்னமோ சம்பந்தம் இருக்குதா? சம்பந்தமா? ஒரு இஸ்லாத்தை அறிந்த குர்ஆனை படித்த ஒருத்தர் அதை படிச்சான்னு சொன்னா அதை கொளுத்துவான், நெருப்புல ஓட்டுவான். இவ்வளவு அசிங்கம், இவ்வளவு அபத்தம். இன்னைக்கு உங்க இளைய முடி மாதிரி
சீராவுக்கு மோகம் கொண்டவர்கள் காதல் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். எங்கெல்லாம் அந்த படித்தவர்கள் ரொம்ப இருக்காங்க, அங்கெல்லாம் இந்த கேள்வி இருக்கும். இந்த புலவர்களுக்கு பின்னாடி போறது, குளமணி மஸ்தானுக்கு பின்னாடி போறது, ஊர் புலவர்களுக்கு பின்னாடி போறது, இவங்கெல்லாம் தர்றாங்க. சின்ன உதாரணங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் ஃபாத்திமாவுக்கு கல்யாணம் நடக்குது. மதீனாவுல கல்யாணம் நடக்குது. எப்படி கல்யாணம் நடந்துச்சு? ஹதீஸ் எல்லாம் பாக்க எப்படி நடந்துச்சு? யாருக்கும் தெரியாம தெரியாது. பொண்ணு போறாங்க, முடிச்சுட்டாங்க, 2 பேர் இருந்தாங்க. ஊரை கூட்டல, விருந்து முறையில பத்திரிகை அடிக்கல, யாருக்கும் சொல்லல. இதுதான் கல்யாணம் தெரிஞ்சது. இவர் சீரா புராணத்துல பாத்திமாவை நான் கல்யாணம் பண்ண சொல்றாரு. எப்படி சொல்றாரு? பாத்திமாவும் கல்யாணம் நடந்துச்சு. மதீனா நகரம் முழுவதும் மாநிலை தோரணங்கள் கட்டப்பட்டது. இவனை எதை போட்டு அடிக்கிறது? உலகத்துக்கெல்லாம் எளிமையாக திருமணம் செய்ய சொல்லி கொடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளுடைய திருமணத்துல இவன் இட்டு கட்டி சொல்றான், மண் கதவு அடைய இவன் சொல்றேன்னு கேட்டா நரகவாசி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மண் கதவு அடைய முத்தாமினன் பள்ளியை தபப்பா வக்காத வந்தார். எவன் ஒருத்தன் என் பெயரால் ஒரு செய்தி இட்டு கட்டி சொல்கிறானோ அவனுடைய தங்குமிடம் நரகம். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அந்த வேலை நான் தெளிவா செஞ்சாரு. அப்ப மாநிலை தோரணங்கள் எல்லாம் கட்டப்படுதான். யாருக்கு? அலி பாத்திமாவுடைய கல்யாணத்துக்கு. அது கட்டினா வந்தானா உலகத்து நாட்டு மன்னர்களுக்கு எல்லாம் இன்விடேஷன் பண்ண அழைப்பு, கல்யாணம் வர சொல்லி. அந்த காலத்துல எந்த ஹெலிகாப்டர் வச்சிருந்தா எந்த விமானத்துக்கு தெரியல. உலகத்து நாட்டு தலைவர்கள் வந்து இறங்கிட்டாங்களாம் மதீனாவுல. கல்யாணம் பெரிய மதீனத்து அரசுடைய கல்யாணம் இல்லையா? அப்ப அங்க இருந்து ரோம்ல இருக்கும், இத்தாலியில இருக்கும், சைனாவுல இருக்கும், எல்லாம் அந்த சேர்ந்துட்டான். ஆழ்ந்த மக்களுக்கு மன்னர்கள் குடும்பம் ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்தாருன்னு சொல்லி உலகத்துல உள்ள இசைக்கருவிகள் பேர பூரா சொல்றான். துந்துவி முழங்க மத்தளம் அடித்து சொல்றான் பேர்கள், இசைக்கருவிகள் பேரு. 3 இசைக்கருவிகள் அடைக்கப்பட்டான். பாத்திமாவுடைய கல்யாணத்துல ஒரு பக்கம் மத்தளமா, ஒரு பக்கம் மேலம், ஒரு பக்கம் தாளம், ஒரு பக்கம் நாயகம், ஒரு பக்கம் வீண, என்ன உலகத்துல இவ்வளவு கருவிகள் ஒரு பக்கம் இசைக்கப்படுது. ஊருக்குறம் மாவட்ட கட்டப்படுது. மதீனத்து நகரங்கள்ல எல்லாம் திருவெல்லாம் தண்ணீரை ஊற்றி குளுமையாக்கப்படலாம். ஒரு கை தண்ணீர்ல ஒன்று செய்யற அளவுக்கு தண்ணி தட்டுப்பாடு. அந்த நாட்டில் வந்து என்ன செய்து மாவிலே கிடைக்காது. மாமரமே உற்பத்தி ஆகாது. இவனுக்கு மாவில தோட்டம் கிடைச்சது. பாலைவனத்துல மாவில தோட்டத்தை கட்டி திருவண்ணா தண்ணியை ஊற்றி கொட்டி, தண்ணி ஊற்றி கொண்டு ஊராது. ஊரு டம்ளர் தண்ணிக்கு எவ்வளவு கஷ்டம். ஒரு சம்பு தண்ணியில சொல்ல செய்வாங்க, 2 சம்பு தண்ணியில குளிச்சுவாங்க இருக்குது. அதான் தண்ணி, அது உள்ள தண்ணி. அவ்வளவு தண்ணி ஊற்றி கொண்டாங்க. இதாச்சும் பரவாயில்லை. அதுக்கப்புறம் அது ஏறுப்பாங்க குதிரையில. கல்யாணத்து குதிரையில ஒரு பழக்கம் இருக்கிற நம்ம அதெல்லாம் யோசிச்சாங்க. தமிழ்நாட்டுல மட்டும்தான் கல்யாணம் அவங்களை குதிரையில சுற்றுவாங்க. உங்களுக்கு இருக்காது. இருந்துச்சா? இருந்து நல்லா ஆவாதிட்டான். என்ன முறையா காற்றுல ஏற்றாங்க மாப்பிள்ளை குதிரையில 100 நாள் 2 நாள் சுற்றுவான். நம்மளுக்கு பல ஊர்களில் இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்துல குதிரை எடுத்து குதிரை டான்ஸ் இது எங்க வச்சுக்கிறீங்க? இவன் எழுதி அணி குதிரையில வந்தாலும் வீதியா வரும்பொழுது இவங்க மதீனத்து படித்தவர்கள்லாம் பார்த்தாங்க. இவருடைய அழகை பார்த்துட்டு இவர் பாத்திமாவை கூட தான் கிடைக்கப்படாதா அப்படின்னு ஏங்க நான் யாரை பத்தி சொல்றான்? சஹாபி பெண்களை பத்தி ஒழுக்கத்துக்கும் கருப்புக்கும் சிகரமா வாழ்ந்தாங்க. அந்த மாதிரியான சமுதாயத்தை பத்தி சொல்றான். அழிய பார்த்து எல்லாரும் காம உணர்வு மாதிரி இருந்துச்சான். இவருடைய பாத்திமா கூட தான் எங்களுக்கு இல்லையா? இப்படி இது வந்தாரு சொல்லி அங்க நல்லா கூப்பிட்டான ஜிப்ரீல. ஜிப்ரீலே ஓ இன்னொன்னு நிக்கிற ஓடு, இந்த தாலியை கொண்டு ஓடு. அதை பார்த்துதான் ஜிப்ரீல கூப்பிட்டு தாலியை கொடுத்து விட்டானா. அவர் கொண்டாந்து தாலியை கொடுத்து அதை வாங்கி கருத்துல கட்டினாங்களாம். அதுக்காக அணி பார்த்து மாதிரி ஓரமா கருத்துல கட்டுவாங்க. அசத்து பாண்டுக்கிட்டு பையனை அல்லா மல்லி பயிரும் பையனை அழிக்கணும் பாத்திமாமா. அப்பதான் கருத்து பண்ணி கட்டுவாங்க சமுதாயத்துல. இதெல்லாம் யாரு ஆதாரமா இருந்தா தாலிக்கு இஸ்லாத்துல எங்க இருக்கு, எங்க பாடம் இருக்குது எடுத்துக்காட்டு பார்ப்போம். 1 கோடி ரூபாய் பரிசு தரும். அல்லாஹ் இருந்து தாலி வச்சு நிரூபிச்சுன்னு சொன்னா 1 கோடி ரூபாய் பரிசு தர தயாரா இருக்கும். குர்ஆன்ல எடுத்துக்காட்டு அல்லது ரசூலுல்லாஹி ஹதீஸ்ல இருந்து காட்டு இல்ல. இதெல்லாம் நம்ம நாட்டுல பார்த்தோம். இவனுக்கு பார்க்கும் யோசியாது. இங்க தாலி கட்ட பழக்கத்தை பார்த்தானா இப்படிதான் ரசூலுல்லாஹி இருந்திருக்கும். இங்க மாநிலத்தை கட்டுவாங்களா இப்படிதான் இருந்திருக்கும். இங்க உள்ள கல்யாணம் சாப்பிட்டு வந்திருப்பான். இது இல்லாதவனால ரேட்டு போயிருப்பான். அங்க அளவு கூட்டுக்கிற நாட்டை கட்சி இருக்கும் போல நடக்கும். இப்படிதான் அவங்க நடந்திருக்கு. நான் பழகிக்கிறேன். அவ்வளவுதான் பாடம். தமிழ் தெரியுமே தவிர இவனுக்கு மாநிலத்தில் சமூகம் கிடையாது. இவனுடைய இது அத்தாட்சி பள்ளிக்கூடத்தில் இஸ்லாம் தான் சீரா பணத்தை படிச்சான். பாருங்க, இது மட்டுமா ரசூலுல்லாஹ்வுடைய கல்யாணத்தை புத்தகம் பண்றான், மாலை பண்றான்,
வாழைமரம் நட்டினாங்களா, பாக்கு மரம் நட்டப்படிதான் அங்கே வாழைமரம், பாலைவனத்துல வாழைமரம், ரசூலுல்லாஹ்வுடைய கல்யாணமும் வாழைமரம் நட்டு நடந்தான். இங்க உள்ள கல்யாணத்தை பார்க்கலாம், இப்படித்தான் அங்கே இருந்து நடத்திட்டாங்க. இங்க உள்ளதையெல்லாம் வந்து என்னதுன்னா பேரை மாற்றி போடலாம். அங்க ராமர் இருக்கிற இடத்துல ரசூலுல்லாஹ் பேரை போடலாம். அதே மாதிரி உம்மஹாத்து மூமினீன் நபியுடைய மனைவி என்று சொல்றமே, நமக்கு தாய், தாய்க்கு ஒரு லிமிட் இருக்கு. அது வந்து அவங்க மதிக்கிறது ஒரு லிமிட், வர்ணிக்கிறது ஒரு லிமிட் இருக்கு. இவன் என்ன செய்யறான் தெரியுமா, ரொம்ப அசிங்கமா வர்ணிக்கிறான், உதட்ட வர்ணிக்கிறான், கதிஜாவுடைய உதட்டத்தை குறிச்சி அம்மா வர்ணிக்கிறான். மகன் தாயை வந்து இப்பெல்லாம் உடல அங்க வைத்து வர்ணிக்கலாமா? உங்க அம்மாவை யாரும் வர்ணிப்பீங்களா? அப்ப நம்ம அம்மாவுக்கு மேலே சொல்ல மனைவிமார்கள் அவங்க வர்ணிக்கலாம். அப்படி அந்த மாதிரி வர்ணனைகள் நிறைய, எல்லாம் பொய்ய, வரலாறு பொய், 90% பொய்ய. இந்த மாதிரி பொய்களை போட்டு அழிவிட்டாங்க. அதை நம்ம மாற்றணும்னு நினைச்சோமா இல்லையா? அதே மாதிரி நமக்கு மாற்ற குர்ஆன் தமிழ்ல தெரியல. அது ஏன் இந்த கேடு நமக்கு காரணம் என்னன்னா, அப்புறம் நான் பட்டியல் போடுவேன். குர்ஆன்ல இல்லாதது, நபிகள் நாயகம் சொல்லாதது ஏன் வந்துச்சுன்னு கேட்டா, கண்ட குப்பைகளை நீங்க வேற நினைச்சுட்டீங்க. அது வந்து அவங்க ஒவ்வொரு படம் எழுதுறதுனால போட்டிகள் கம்பராமாயணத்துக்கு போட்டின்னு சொல்லி அதனால நீங்க இஸ்லாம் நினைச்சுக்கிட்டீங்க. அதே மாதிரி இந்த குணமணி பஸ்தான் இவனுடைய புஸ்தகங்களை வீட்டுக்கு வச்சு படிக்கிறது. நான் சின்ன பிள்ளைல படிப்பேன், ரொம்ப ரசிச்சு படிப்பேன். அந்த மாதிரி எங்க வீட்டுல எல்லாரும் படிப்பாங்க, யாரும் படிப்பாங்க. குணமணி பஸ்தானுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம், கோமலை அவரத்தை கூட மறைக்காம கோமலை தெரிவித்திருக்கிறேன். இஸ்லாத்துல அப்படி ஒரு நிலை இருக்கு. எனக்கு சொந்தக்காரன், நான் அந்த பரம்பரை வந்தேன், எனக்கு ரொம்ப தலையிட்டு குணமணி மஸ்தானுடைய ஊர் சொல்லிதான். அதனால அந்த இடத்துல தொண்டியார்பேட்டைன்னு ஒரு பேட்டை இருக்கு, தண்டையார்பேட்டை மாறி போச்சு, அங்கதான் அடங்கியிருக்காரு. அவருக்கு பேரு தொண்டியார் தான். தொண்டியார்பேட்டை இங்கிலீஷ்ல எழுதுவாங்க, தண்டையார்பேட்டைன்னு மாறி போச்சு. எங்க ஊருக்காரன் தான் இருக்கு. நாங்க அந்த வழித்தோட்டத்தில் உள்ள ஆளுதான். அப்ப அந்த குணமணி மஸ்தான்ங்கிறது அதனால எங்க வீட்டுல இருப்பாங்க பரம்பரையா. நான் எங்களுடைய முன்னர் இல்லையா, அந்த மாதிரி நானே சொல்றேன். இந்த மாதிரி இந்த குழந்தை சம்பந்தம் படிக்கிறான், கடவுளை பற்றி புகழ்ந்து படிக்கிறான். முட்டையும் குறித்து, முழுக்கோலையும் தான் குறித்து, தட்டை பீங்கானில் வைத்து தருவேன் ராமயமே அல்லாஹ் படிக்கிறான். அல்லாவே உனக்கு முட்டையும் முடிச்சு தர்றேன், முழுக்கோலையும் தர்றேன், தட்டை பீங்கான வச்சு தர்றேன். இவன் ஒரு முஸ்லிமா? இவன் எந்த சித்தாந்தத்துக்கும் ஆளாயிருக்கிறான்? இவன் மகானா? இவர்களெல்லாம் மாதிரி அறிஞர்களா? இவர்களெல்லாம் மதிக்கப்பட்ட அல்லாஹ்விட்ட வந்து தேவையற்றவன் அல்லாஹ் சமன் என்று குர்ஆன் சொல்லுது. குர்ஆன் என்ன சொல்லுது? அல்லாஹ் ஒரு தேவையை விட்டவன் அல்லாஹ் சொல்றான். இவன் சொல்றான் முட்டை தேவை உள்ளவன், முழுக்கோல் தேவை உள்ளவன், தட்டப்பின்னா தேவை உள்ளவன். இவனை எங்க போய் சொல்றது? இவருக்கு மார்க்கமா? எவ்வளவு உலகத்தான் தெரியுமா? அந்த குணமுடி மஸ்தானுடைய பாட்டை படிச்சீங்கன்னா, அவன் தாய்மானவர் ஒருத்தர் இருக்காரு, போட்டி இவங்களுக்கு இந்த புலவரம் போட்டிக்கு இந்த பாட்டு சொன்னாங்கல்ல, இவங்க ஒரு என்ஜாய் பண்ணிருந்தா சுவாமி பண்ணிட்டு இருக்கிறது. அந்த மாதிரி இதுக்கு ஒரு போட்டி, தமிழ் புலமையை காட்டணும். அது ஒன்றுதான் எனக்கு நோக்கமே தவிர மார்க்க அதெல்லாம் 2ஆம் பட்சம். நீ தாய்மானவர் சுவாமி எழுதியா ஒன்னே நாயகன் காட்டுறாரு அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய பேரை பயன்படுத்திக்கிறது. நீ ராமாயணம் எழுதியா, நான் சீதாபாணி காட்டுறாரு ஒன்னே எனக்கு தமிழ் தெரியுமா, எனக்கு எல்லைய உனக்கு தமிழை பார்த்துக்குவோம் அப்படின்னு தமிழுக்கு சவால் விட்டானே தவிர மாற்றத்தை போட்டு விட்டுருக்கான். அந்த மாதிரி எழுதலாம். இன்னும் சொல்ல போனா எல்லாரும் திருமணம் முடித்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க குடும்பத்தோட, இதான் அவருடைய சொன்னது. இதை புறக்கணிக்கவும் இல்லை, சேர்ந்தவன் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். இவன் என்ன செய்யலாம் தெரியுமா? கல்யாணம் பண்றது பாவம். வேற குடும்பம் மஸ்தான் கல்யாணம் பண்ணு சொன்னா அவன் என்ன செய்வாளாம்? ரவிக்கு கேட்பாளாம், அது கேட்பாளாம், சட்டத்துக்கு கேட்பாளாம், காவலருக்கு கேட்பாளாம், இப்படிதான் சொல்லலாம். ஆடு இருக்கும், மாடு இருக்கும், வீடு இருக்கும், தேடு இருக்கும், ஆண்டவனை மரப்பாக்குவார். அந்த நாரிகள் ஆசை வைத்த ஐயோ மையத்தில் பெண் கொண்ட பேர்பட்ட பாட்டையும் கேட்டையும் பேசுவோமே நீங்க மேலாம். ஆடு மாடு வீடு தேர்ந்து சொல்லி பொம்பளை உளுந்த கல்யாணம் பண்ணுன என்ன செய்வா? ஆடு வாங்கி கேட்பா, மாடு வாங்கி கேட்பா, உப்பு வாங்கி கேட்பா, அது வாங்கி கேட்பா. கொங்கைக்கு செய்த ரவிக்கையும் கொங்கைக்கு செய்த ரவிக்கை வாங்கி கேட்பா. சொல்லலாம். இந்த மாதிரிலாம் கேட்பா. அவளை ஏமாத்துறாரு. அந்த நாரிகள் நாயகம் பொம்பளை, அந்த நாரிகள் ஆசை வைத்த மையத்தில் அந்த நாரிகள் ஆசை வைத்து இந்த உலகத்துல பெண் கொண்ட பேர்பட்ட பாட்டையும் கேட்டையும் கல்யாணம் பண்ண ஆசைப்பட்ட பாட்டையும் கேட்டையும் பேசுவோமே நிஜமே. இது இஸ்லாமா? ஒரு பெண் துணை இல்லாம ஒரு ஆள் வாழ முடியுமா? அப்படி எல்லாம் படிச்சு வச்சிருக்கானா? அப்படி சொன்ன எந்த சாமியார சுத்தமா இருக்கான? நீ மாறிட்டு இருக்கானா? இல்ல கல்யாணம் வேணாம் கூட வேற மாதிரி பண்ணிட்டு போயிருவான். அது இல்லாம ஒரு ஆம்பளையால வாழ முடியுமா? அப்ப இவனுடைய உடையும் இவன் ஒரு அளவுக்கு மேல நடக்க வளரக்கூடாது. அப்படி வளர்க்க சொன்னவன் ஏதோ 40,000 நடக்க விடாம இருக்கக்கூடாது சொல்ல நிர்ணயிச்சிருக்கிறாங்க. முடி அந்த மாதிரி முடி வளர்த்தவன் ஆளுக்கு கோமன்
இதான் நமக்கு தெரிஞ்ச இஸ்லாம் ஏற்றுக்காங்க. இதைத்தான் இஸ்லாம் படிச்ச இஸ்லாமா? இது குர்ஆனா? இப்படி ஒரு சித்தாந்தத்தை இஸ்லாத்தின் பேரால் நம்ம ஏற்றுக்க முடியுமா? அதே மாதிரி இஸ்லாத்தின் பேரால் நமக்கு என்ன செஞ்சாங்க? திருமுடி இறக்குன ஹதீஸ். உங்களெல்லாம் உண்டா படிச்சீங்களா? திருமுடி இறக்குன ஹதீஸ் ஒரு விஷயம். அது என்ன செய்வாங்க தெரியுமா? குழந்தை ரசூலுல்லாஹ் பிறந்த முடி இறக்குவாங்கல்ல, இந்த முடி இறக்குறதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன பண்றான்? அங்க ஜிப்ரீல் அனுப்புறான். எதுக்கெல்லாம் ஜிப்ரீல் தான் கால் கொண்டு வந்து ஜிப்ரீல் முடி இறக்குற வேலை ஜிப்ரீல். அவர் வகை கொண்டு வர வேலை. அவர் கண்ணியமான இடத்துல எல்லாம் வச்சிருக்கிறான். இவங்க என்ன பண்றாங்க? கத்திரிக்க வேண்டாம், முடி இறக்குறது. முடி இறக்க வந்தா மக்கள் மலர்கள்லாம் இங்கே இறங்கிட்டாங்க. யாருமே இல்லையா? எல்லாம் இங்க வந்தா கூட வந்து அந்த முடி இறங்கி போட்டவங்க எனக்கு உனக்கு மலர்கள் அடிச்சுட்டாங்க. ஆளுக்கு ஒரு முடியாது கிடைக்காது. ஒரு முடிய லட்சம் பேர் ரொம்ப வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு பெருக்கடியா போயிட்டாங்க வளர்த்து. அந்த மாதிரி முடியிறக்கிறது வந்தாங்க. திருமுடி இறக்குற ஹதீஸ் அது பேர். இது எந்த குர்ஆன்ல இருக்குது? இது எந்த ஹதீஸ்ல இருக்கு? எவனோ ஒருத்தன் இதை ஒருத்தன் யாராயிலும் வெள்ளி திங்கள் இரவுகளில ஓதி வந்தானே ஆனா இந்த குப்பையை ஓதி வந்தானே அது உதவியில போடுவாங்க. ஓதி வந்தானே ஆனா அவனுக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் இப்படி எல்லாம் எழுதி வச்சு இதை உட்கார்ந்து ஓதுறாரு. நான் ஒருத்தன் இதெல்லாம் ஒரு வீட்டுல ஓதுக்கிறேன். யாராயிலும் ஒரு வந்து தமிழ்ல இருக்கு. இதை உட்கார்ந்து படிப்போம். விரல் வெட்டியா கிறிஸ்தா எவ்வளவு விரல் வெட்டிருந்தானா ஜாபர் சாதிக்குள்ள பாத்தியா ஓதுறானா? புரியா பாத்தியா? உடனே பணக்காரனா போயிட்டானா? அதனால நீங்கள் ஓதுங்கன்னு சொல்லி புரியா பாத்தியா ஓதி அது ஜாபர் சாதிக்கு சொல்லி அவர் பேர்ல விரல் வெட்டி கிறிஸ்தா, விரல் வெட்டி கிறிஸ்தா. இது நாங்க இதெல்லாம் பார்ப்போம். ஜெய்தூர் கிறிஸ்தா, பப்பரத்தியார் அம்மானு என்ன அது மாதிரி நூறு மசாலா, வெள்ளாட்டி மசாலா, இஸ்லாமிய பேர்ல கிடைச்ச புஸ்தகங்கள். இந்த குர்ஆன் ஹதீஸுக்கு முந்தைய காலத்துல, குர்ஆன் ஹதீஸ் தமிழ்ல வராத காலத்துல இஸ்லாம்னு சொல்லும்போது இந்த புத்தகங்கள் என்ன? இதுதான் வெள்ளாட்டி மசாலா, நூறு மசாலா, திருநெல்வேலி, பப்பரத்தியார் அம்மான, ஜெய்தூர் கிறிஸ்தா. இதுதான் இந்த மாதிரி குப்பையில கொண்டாந்து நம்மளை தெரிஞ்சு கொடுத்து குர்ஆன் போட வாங்கிட்டாங்க. அப்ப நமக்கு என்ன தெரியும்? விட்டு அடிக்க வேண்டிய அசத்து வாங்கி வந்தாலும் சொல்லுவாரு. அவருக்கு எது வசதியோ அவர் பார்த்தாரு. சரி இவங்க நல்லா கரெக்டா பக்குவப்பட்டாங்க. இதான் நேரம். இவங்க குர்ஆன் தெரியல, இவங்க ஹதீஸ் தெரியல, நம்ம எந்த சொன்னாலும் நம்புவாங்க, இவங்க மொட்டை அடிக்கலாம் காரணம் அப்படின்னு அசத்து பார்த்தாரு. அவருக்கு சம்பளம் 100 ரூபாய் கொடுத்தாங்க, பத்தல. அவர் வருமானத்துக்கு என்ன பண்ணாரு? மார்க்கு அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாரு. பாயவர்கள் சொன்னாரு. அப்படித்தானே இன்னைக்கு இஸ்லாத்துல இல்லாத விஷயங்கள் வந்துருச்சு. அதுல கை வச்சதால அசத்துமார்கள் பொங்கி வழிகிறாங்க. இன்னைக்கு அசத்துமார்கள் கொந்தளிக்கிறாங்க. என்ன காரணம்? வருமானத்திற்காக இவர்கள் செய்த பித்தராட்டங்களை நாங்க தோல் வச்சு காட்டுறோம். எங்களுக்கு தான் தோல் வச்சு காட்ட முடியும். ஏன்? அதுல இருந்தாங்க, அதை செஞ்சாங்க. அதுல போயிட்டு வந்தாலும் தெரியும். அதுக்குள்ள இருந்து அதே மாதிரி வேலையை நாங்களும் செஞ்சு அதை நாங்களும் படிச்ச காரணத்தினால இப்பெல்லாம் ஏமாத்துறாங்க. இறையச்சத்தோட நீ வெளியில சொல்லிட்டு இருக்கிறோம். இதை சொன்னா தொழில் போயிருமே, இதை சொன்னா வருமானம் போயிருமே, இதை சொன்னா நமக்கு பாதிப்பு ஏற்பட்டுமே கொந்தளிச்சு போறாங்க. என்ன தெரியுமா? அது உள்ள மூழ்கி மூணு இருக்குண்டாச்சு. மூணு இருந்து ரசூலா புகழல என்ன சொல்லி புகழ்ந்தாங்கன்னு அவனுக்கு தெரியாது. புகழ் நோக்கமா இல்ல. 300 வருஷத்துக்கு முன்னாடி காயப்படுறாங்க. மூணு நிலை எதுக்கு? இந்த மூணு பார்த்தா வருமானம் இல்ல, காசு 300 ரூபாய் சம்பளம் விளையாட்டுல வருமானம் என்ன செய்யறது? நீங்க 3 ரசூலா வீட்டுல 3 வருங்க. உங்களுக்கு முதல்ல தெரியாது. நாங்க தான் வரணும். எங்களை கூப்பிடுவீங்க. கூப்பிட்டா 25 50 விட்ட. அப்ப இந்த ரபியுல் மாசம் அது ஒரு மாதிரியா செழிப்பா போகும். ரபியுல் மாசம் மற்ற மாசத்தை விட நாங்க கழிக்கிற மாசம் தான். அப்ப இந்த ரபியுல் மாசம் செழிப்பா இருக்கிறதுக்காக வேண்டி 3 ஆர்வம் ஊட்டி வீட்டு வீடு போதுன்னா இந்த அசத்தான ஓதுவாரு. ஒரு நாளைக்கு 10 20 மணி நேரம் ஓய்வு. ஒரு நாளைக்கு ஒரு நாட்டுல 10 கிலோ 50 தான் வீட்டுல ஒரு இதுதான் இந்த தொழில். இது உண்டாக்கி எங்க இருக்குது? இப்படி போய் பண்ணி சொல்லி சொல்ல யாரு சொன்னது? யாரு? நீங்க இந்த மாதிரி யாருக்கு செல்லாம் சுபான முழுவதும் எழுதிருங்க. அது வீடுதான் போய் படிங்க. 300 வருஷம் தான் வளைக்கிறவங்க. இப்படி ஒரு மௌனது மார்க்கத்தில் இருந்தா அல்லாஹ் இதையும் சேர்த்து சொல்லிருப்பானே. இப்படி ஒண்ணு இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருப்பாங்களா இல்லையா? நீங்களே நீங்கள் இந்த மாதிரி யாருக்கு செல்லாம் வளைக்கணும் பாட்டு அதை வந்து ஓட்டு வைக்கணும் சொன்னாங்களா? 300 வருஷம் அந்த மௌனது வந்து இந்தியா விட்டு வேற எங்கேயும் கிடையாது. தமிழ்நாடு தானே கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்குது, கேரளாவில் இருக்குது. தமிழ்நாடு காரம் போய் குடி போனதுனால மலேசியா, சிங்கப்பூர், சிலோன்ல இருக்குது. வேற உலகத்துல எங்க இருக்குது? வேற உலகத்துல எங்க இருக்குன்னு போடுது? முஸ்லீம் உலகம் பூரா இருக்கலாம். வேற ஒருத்தருக்கு தெரியும். வடநாடு டெல்லி போனப்ப சும்மா தெரியாது. இதுதான் முழுவதும் தெரியாது. அது வருமானம் மூணு அதான் கேளுங்க. அசத்து மூணு வரல. அசத்து வீட்டு மூணு வருது. கோயில் முடிச்சு சொல்லணும். எல்லாம் உங்களுக்கு நிறைய கருத்து செய்வான். எல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கலாம். போயிட்டு வாங்க போவ. அப்பதான் புரிய எதிர்ப்பு எதுக்கு
நீ அல்லாஹ்வுக்கு இபாதத் நம்ம செஞ்ச ரசூலுல்லாஹ் புகழ்ந்த அல்லாஹ் கூலி தருவான்ல போயிட்டு வந்துட்டு பாருங்களேன். அப்ப அவர் ஹராம் பாரு. தொழில் வேற ஒண்ணு பிசினஸ். நம்ம என்ன சொல்றோம், பிசினஸ் 1000 பிசினஸ் பண்ணுப்பா, மார்க்கெட்ட பிசினஸ் ஆக்காது. மார்க்கெட்ல இருக்கிற சொல்லியா காசு வைத்து போ, இல்லாதவங்க சொல்லி காசு வாங்க. மார்க்கெட்ல இல்லாதவங்க தொழிலுக்கு காசு வாங்குற, இது இருக்கிற சொல்லி காசு வாங்குற குறைஞ்சு போ. அது உனக்கு அல்லாஹ்வுக்கு எங்களை நீ கெடுக்கிற, நீ கெட்டு போயிட்டு நீ அல்லாஹ்வோட பட்ஜெட் போட்டுருவோம். இதுல 2 லட்சம் செய்ய மூணுல போய் காசு வாங்கினா இல்லாத ஒண்ணு உண்டாக்குற, அது ஒரு தப்பு. மார்க்கெட்டை வியாபாரமாக்குற 2 லட்சம் செய்ய, இதுதான் நம்ம சொல்றோம். அதே மாதிரி ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, இறந்து போனது பாத்தியா, பாத்தியான்னு ஒண்ணு இல்லையா? இதுக்கெல்லாம் பாத்தியா உண்டாக்கிருக்கோம் இந்த சமுதாயத்தில். எதுக்கெல்லாம் பாத்தியா? கல்யாணத்துக்கு பாத்தியா, கல்யாணத்துக்கு ஒரு பாத்தியாவா? சுப்ஹானல்லாஹ். ஊர்வலத்து மாப்பிள்ளை கிளப்பும் போது ஆரம்பிக்க ஒரு பாத்தியா. ஊர்வல ஊர்ல வித்தியாசம் இருக்கலாம், ஆனா பாத்தியாக்கள் நிறைய உண்டு. தலையில தொப்பி எடுத்து வைக்கிறது ஒரு பாத்தியா, மாலைக்கு மாட்டுறதுக்கு ஒரு பாத்தியா, ஊர்வலம் போறதுக்கு ஒரு பாத்தியா, ஒவ்வொரு கருதாவை கண்ட அதுக்கு ஒரு பாத்தியா, ஊர்வலத்துக்கு கொண்டு நுழைஞ்சு அதுக்கு ஒரு பாத்தியா. இப்படியாக அடுப்புல சமையலுக்கு கட்டிக்கு வச்சோம்னா அதுக்கு ஒரு பாத்தியா, அந்த பொருள் வந்து காலம் அதுக்கு ஒரு பாத்தியா. ஒரு கல்யாணத்திலே ஒரு பழக்கத்தை அடிச்சுக்கிறாங்க. ஒரு 7-10 பாத்தியா போட்டுனா எங்க போறது? இது மாதிரியான ஒரு கல்யாண சபையில வேற நான் வந்து பேருவேன் மூலம் பண்ணிவிட்டு கல்யாணத்தை நீ தான் பண்ணிக்கிறேன், நான் தான் பண்ணி தருவேன். கல்யாணம் ஒரு அக்ரிமெண்ட், ஒப்பந்தம். ஒப்பந்தம் பண்றதுக்கு இவருக்கு என்ன வேலை இருக்குதுல்ல? இஸ்லாமிய அடிப்படையில் கல்யாணம் என்ன? காவிரி இந்தியா அரசியல் சாட்டில் இருந்தாங்க, அவங்க நடந்து எல்லா மதத்திலையும் திருமணங்கிறது வந்து ஒரு சடங்கு. இஸ்லாத்தில் கான்ட்ரிக்ட் வச்சிருக்கோம். இந்திய அரசு முஸ்லீம் பர்சனல் லாவில் படிச்சு பாருங்க, முஸ்லீம் திருமணம் மட்டும் கான்ட்ரிக்ட் ஒப்பந்தம் சொல்லணும். 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க, 2 பேரும் ஒப்பந்தம் பண்றாங்க போது சடங்கு சம்பிரதாயம் இல்லைன்னு. இஸ்லாமிய திருமணத்துல சடங்கு கிடையாது. என் மகளை கட்டி தர்றேன், நான் கட்டிக்கிறேன் முடிஞ்சு வச்சுக்கிறேன். நான் கட்டி தரேன் நான் சொல்ல வேண்டியது, கட்டிக்கிறேன் மருமகன் சொல்ல வேண்டியது, முடிஞ்சு வச்சுக்கல 2 சாட்சி. இவ்வளவுதான் இருக்கு. அசத்திங்க ஒரு அக்ரிமெண்ட் போடும் போது புரியாத பசங்க அக்ரிமெண்ட் போடுவானா, செம்பச்சு தூக்க அடித்தர தூக்க என்னமோ சொல்லுவோம். இவனுக்கு வாயே நுழையாது இந்த அழைப்பு வார்த்தை எல்லாம். உன்னோட சொல்ல விட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு வீடு வாங்க போறீங்க, அரபில சொல்லி பண்ணுவாங்க. நான் இந்த வீட்டை விட்டு விட்டு தமிழ்ல சொல்லுவியா, அது அரபில சொல்லிட்டு இருப்பியா? அது மாதிரி ஒரு ஒப்பந்தம். ஒப்பந்தம் தானுங்க. ஒப்பந்தம் என்று சொன்னாலே அவர் தாய்மொழி நிறைவேற ஒப்பந்தம். புரிஞ்ச பாஷையில் தான் ஒப்பந்தம் பண்ணுவோம். இஸ்லாமிய அடிப்படையில் திருமணம் ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை நம்ம ரெண்டு பண்ணிக்கிறோம். பெரிய நிறைவேற இவருக்கு நிறைவேறா பண்ணி தருவார். எங்க இருந்தாச்சு வேற சமுதாயங்கள்ல ஐயர் பண்ணி வைப்பாரு. அவர் தான் அதை ஏற்றுட்டு இவர் நின்று பண்ணி வைப்பார். அந்த மாதிரி கொண்டு வந்து நம்ம நுழைச்சிக்கிட்டு இவர் பங்கு நிர்வாகம் வச்சிருக்காங்க. அதுல நிறைவேற்றிட்டாரு. மத்தம் பாருங்க, இஸ்லாமிய திருமணத்துக்கு வேற வித்தியாசம் இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி வச்சிருக்கிறாங்க. இது ஒண்ணு. இது பாத்திய வகையாச்சா? கல்யாணத்துக்கு பண்ண பாத்தியா? மூட்டா படம் பாத்தியா? 200 வீட்டுல இருந்து பாத்தியா? கசும் பாத்தியா? அது ஒரு பாத்தியா? அங்கே கட்டில போட்டு அதுக்கு ஒரு பாத்தியா? தூக்கும் போது பாத்தியா? கல்யாணம் கொண்டு வச்சு அதுக்கு ஒரு பாத்தியா? ஜனாதா கொடுங்க அதே சொன்ன இவ்வாறு முடிஞ்சோட அதுக்கு ஒரு பாத்தியா? அப்புறம் தூக்கி போய் கபசான வச்சு ஒரு பாத்தியா? அடக்கம் எடுத்து ஒரு பாத்தியா? இவ்வளவு வீட்டு திரும்பி வந்து பாத்தியா? இப்படி ஒரு மூத்தா கூட அதுக்கு 20-30 பாத்தியா? கல்யாணம் அதுக்கு ஒரு 34 பாத்தியா? பேர் வைக்க போறாங்களா? இஸ்லாமிய மார்க்கத்துல பேர் வைப்பது என்பது ஒரு மதத்துவ சடங்கா? அதுக்கு சில சட்டங்கள்லாம் உண்டா? ஒண்ணும் கிடையாது. பேரை கொண்டாந்து வைக்கிறோம், தனியா கொண்டாந்து வச்சா நம்ம வச்சு விட்டுப்போம். பேர் சொல்லி கூப்பிடுறது எனக்கு பேர் வைக்கிறது இருக்கிறது. பேர் வைக்கிறது என்பது நமக்கு பிடிச்சமான ஒரு பேரை சொல்லி கூப்பிட்டா பேர் வைக்கிறது, அவ்வளவுதான். இது சொல்ல தெரியாம என்ன பண்றான், அசத்து பேர் வைக்கிறாங்க. அவர் ஏன் வரணுங்கானா? நீங்க இஸ்லாத்தை எந்த மாதிரி ஆக்க பாக்குறீங்க? புரோகிதத்தை ஒழிச்சு கட்டணுமா? ரசூலுல்லாஹ் எதை பேர் வச்சிருந்தாங்க? ரசூலுல்லாஹ் எந்த கல்யாணம் நான் சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் எத்தனை ஒரு கல்யாணத்துல நடந்துட்டாங்க? எந்தெந்த கல்யாணத்தை நிறுத்தி சபைச்சுக்க அனுப்பிச்சு சொன்னாங்க? எந்த ஒரு சுலபம்? அப்துல் ரஹ்மான் அவருக்கு வர்றாரு, பணக்காரர், நறுமணம் பூசிட்டு வர்றாரு. என்னப்பா நறுமணத்தோட வர்றாரு கேட்கிறாங்க. நேற்று கல்யாணம் ஆச்சுங்கிறார். கூப்பிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிடாம அவரை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. வர்றாரு, என்னப்பா வாசம் வர்றது கேட்கிறாங்க. எனக்கு நேற்று கல்யாணம் ஆயிடுச்சு. அப்ப நேற்று கல்யாணம் ஆனதை கேட்கும் சொல்றாரு. இதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடப்பு. அசத்தை கூப்பிட நடப்பு கிடையாது. அப்ப கல்யாணத்துக்கு கூப்பிடணும், பேர் வைக்கிறது எல்லாம் இருக்க நான் இதெல்லாம் நீ சொல்லக்கூடிய மதுகபு இருக்குதா? மதுகபு சும்மா ஏமாத்துறதுக்கு மதுகபுங்கிறான். மதுகபே பேசுவோமா? நீ சொல்லக்கூடிய ஒரு செயல் மதபுல ஆதார் காட்டு வைப்போம், ஹத்தம் மதபுல ஆதார் காட்டு வைப்போம், ஹாத்தியாவுக்கு காட்டு,
கல்யாணம் பண்ணி வைக்கிறது அசத்து வந்து பண்ணணும்னு ஒரு ஆதார காட்டி வைப்போம். மதுரவுல சாமி மதவுல இருக்கா, அடை மதவுல இருக்கா, மாற்றி மதவுல இருக்கா, ஒவ்வொன்றும் ஒரு பாத்தியா வருது. இது எந்த இமாம் சொன்னா சொல்ல வைப்போம். இது குரான்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல, 4 இமாமும் சொல்லல, 4 மதம் கொடுத்தாங்க. இது இவங்க செய்யக்கூடியது தொழிலுக்கு செஞ்சீங்கன்னு பேருக்கு மதம் போர்வை. எந்த மதத்தை விட 3 மதம் சொல்லி இருக்கு சொல்லுவோம். நீ அனைத்து மதத்துக்கு தொழில் புத்தகம் சொல்லுவா. அதுல இருக்கா யானைக்கு செல்லாமல் இருக்கா, ஹிதாயாவில் இருக்குதா, ஆனந்தியில் இருக்குதா, சாமி மதவுடைய மகளிர் இருக்குதா, யானாவில் இருக்குதா, பத்துமையில் இருக்குதா, உம்தாவில் இருக்குதா, கொண்டு போவோம். ஜம்மு ஜாமியில் இருக்குதா, இந்த 3 இந்த பாத்தியாண்டி ஒதுக்குறாங்களே, இது மதுரவுல இல்லாதது. தொழில் இவங்களுக்கு பிசினஸ் எவ்வளவு நேரம் வியாபாரம் நடக்கும், தொழில் நடக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய பலவீனத்தை பயன்படுத்தி காசு தான் மனசுக்கு இருக்கு. காசு கிடைக்கும் சொல்றேன், என்ன பண்ணாலும் வியாபாரம் நேரம். அதனால நிறைய 2000 தர்றாங்களா, அதை நம்புறான். ரூபாயை ரெட்டிப்பாக்கி தர்றாங்க நம்புறான். ரூபாயை ரெட்டிப்பாக்கி தர முடியுமா? 100 ரூபாய் டபுளிங், அது பேரு டபுளிங் பண்ணி தர்றாங்க. 100 ரூபாய் 200 தர்றேன், 100 ரூபாய் 200 தர்றதே ஓட்டே அவன் வாங்கிடுவேன். இதை நம்புறாங்க. 100 200 ரெண்டாவது நம்ம தயாரா இருக்கலாம். நீங்க 1000 ரூபாய் நீங்க செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறோம். அடுத்த மாசம் தான் ரொம்ப வேலை இருக்கலாம். 2000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு சாமான் தரணும்னு சொல்லி பாருங்க. உள்ளது கட்ட ஆரம்பிச்சோம். எவ்வளவு விற்கிறா இல்லை சீக்கிரம் பார்த்தீங்களா இல்லையா? இதெல்லாம் மனுஷனுடைய வீக்னஸ். காசு ஆசை பண்ணா அப்ப நிறைய பாய்ச்சி பண்ணி தரோம், புதுசாகி தருவோமா, பழைய புது நகை தரோம், ஒரு ஆசையை கொண்டு வருவான், உள்ள கொண்டு கடை பண்ணி தருவான். அது ஒரு 25 கிராம் எடுத்துருவாரு, புதுசாகி தந்துருவான். இப்படி ஏமாறப்பட்ட எவ்வளவு அப்படி இந்த மாதிரி இருக்கு பயன்படுத்திக்கிட்டு இதை தீவிரம் செஞ்சா என்ன ஐடியா பண்ணணும். எப்படி நீங்கள் செய்யறது? பலவீனத்தை பயன்படுத்திட்டு நீங்கள் கஷ்டப்படுறீங்களா? பணக்காரன் போகணுமா? பணக்காரன் போனது இதை செய்யுங்க. கவலை தீரணுமா? இதை செய்யுங்க. நோய் தீரணுமா? அதை செய்யுங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு மருந்து உண்டாகும். அதாவது பலவிதமான விஷயங்களுக்கு முன்னாடி காசு வேணுமா? அதுக்கு நீங்கள் கூடியா பாத்தியா ஓடுங்க, இல்லாட்டி தராது நிறைய ஓடுங்க. உங்களுக்கு சொல்லி டைரக்ஷன் தரமாக்கள் செஞ்சது மார்க் இருக்கிறது. பணக்காரன் வறுமையில் இருக்கணும் கூட வேண்டியது. கஷ்டப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. கூடிய பாத்தியா இருக்குல்ல, அது போய் பாருங்க. பணக்காரன் ஆயிடும். தராது நிறைய வருங்க. என்ன தராது தராது நிறைய உண்டா இருக்கு? அப்ப சொல்லுங்க. சலாத்து நிறைய என்ன? அது ஒரு செலவாக்குன்னு சொல்லி உண்டாக்கி இருக்கலாம். இது குரான்ல உள்ள செலவாத்துக்கு இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செலவாத்தும் இல்ல, 4 இமாம்கள் சொன்ன செலவாத்தான அந்த செலவாத்தும் இல்ல. எவ்வளவு ஒரு அனாமதயம் ஒருத்தன் இப்படி ஒரு அரபில் உண்டாக்கிட்டான். என்ன உண்டாக்கிட்டான்? அல்லாஹும்ம ஸல்லி ஸலாத்தன் காமிலத்தன் வ ஸல்லிம் ஸலாமன் தாமன் அலா சய்யிதினா முஹம்மதின் அல்லதி தனஹல் பிஹில் உகத் وتنبذ به الكرب وتطلع به الحوائج وتنال به الرغائب وحسن الخواتيم ويستسقى الغمام بوجهه الكريم وعلى آله وصحبه في كل لمحة ونفس بعدد كل معلوم لك. إذا صلوات النارية இவ்வளவு பெரிய சலாத்து நாடியாவில உங்களுக்கு ஓத ஏழுமா? இப்ப உங்களுக்கு நானே தரமாடுறேன். அப்ப ஓத தெரியாத உங்களுக்கு கஷ்டம். அது ஒரு தடவை இதை கஷ்டப்பட்டு ஆட்சி ஓதுவீங்க. எத்தனை தடவை ஓதணுமா? 4444 தடவை ஓதணுமா? அப்ப நீங்க எங்களை தான் உங்களுக்கு வழி இல்லை. எவ்வளவு டெக்னிக் பண்றான்னு பாருங்க. சலவாத்து நாடியா ஓதுனா பணக்காரன் ஆகலாம். நீங்க ஓதிக்க என்ன ஓத இயலாது. ஏன்? அவன் சொல்லக்கூடிய நம்பர் அவ்வளவு பெருசா இருக்கு. 4001 தடவை சொல்லி எவ்வளவு நேரம் பாருங்க. சுப்ஹானல்லாஹ்னு 4000 சொல்லிட்டு போயிடுவான். அதே கஷ்டம். சுப்ஹானல்லாஹ்னு ஒருத்தர் 4000 தடவை சொல்ல சொன்னா கூட அவன் தர்மாதி போயிடுவான். இது எப்படிப்பட்டது? இவ்வளவு பெரிய ஆயத்தில் அவ்வளவு பெரிய சலாத். இதை 4444 தடவை ஓதுனா நீங்களா ஓத மாட்டீங்க. வழி இல்லாம என்ன பண்ணுவீங்க? எனக்கு பிசினஸ் எனக்கு மட்டும் முடியாத, நான் சஹாக்கள், நீங்க வாங்க நீங்க வாங்க நீங்க வாங்க 10 பேர் படிக்கிறோம். 10 பேர் படிக்கும் போய் என்ன செய்யறது? அங்க உட்காந்துருவோம். நான் ஒரு நாளுக்கு நான் எப்படி வரும் தெரியுமா? ஏற்கனவே என்ன செய்வோம்? அட்வான்ஸா இந்த கொண்டக்கல்ல மொச்சப்பட்ட எண்ணி வச்சுப்பாங்க. 4444 எண்ணி வச்சுப்பாங்க. ஏற்கனவே ஒவ்வொரு செலவாத்துக்கும் நண்பர் போட்டுருக்கோம். உட்கார்ந்து எழுதிக்க முடியாதுல்ல. ஏற்கனவே முதல்ல எண்ணி வச்சுக்கிறது. நான் என்ன சொல்லுவேன்? அல்லாஹ் சல்லி சலாத்தன் காமிலத்தன் காசு தானே தொழில் தானே. அல்லாஹ் ஒண்ணு சல்லிக்கு ஒண்ணு சலாத்துக்கு ஒண்ணு. இதான் கதை. இது நான் கேட்கிறேன், இந்த மாதிரி எல்லாம் ஓதி பணக்காரன் ஆகலாம் அப்படி இருந்தா நீ ஓதி பணக்காரன் ஆக போகல. இந்த அசலுக்கு பணக்காரன் ஆகுது எங்கேயாச்சு? இந்த 300 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு கட்டிட்டு நிக்கிறீங்க. நீ எதுக்கு இந்த உனக்கு அந்த வேலை? நீங்க உங்க வீட்டுல சலாத்து நிறைய பெருசா ஓதி எங்களுக்கு ஓதுறத உனக்கு கிளாஸ் ஓதலாம்ல. உங்களுக்கு நான் ஓதுறதை விட எனக்கு நான் ஓதுவேன் உள்ளச்சத்தோட. இதை எப்படி தியானம் உள்ளவனா நீ கிளாஸ் ஓதுவேன்ல. அப்ப இன்னும் நான் உங்களோட நல்லா பணக்காரன போகல.
அப்படின்னு போக வேண்டிய ஒரு அசரத்துக்கு போய் பணக்காரன போனாரா? இல்லைன்னு எல்லாம் ஆக்கி காட்டுறான், கண்ணு முன்னாடி காட்டுறோம். அசரத்துனா 5 வருடம் வருவாரு, 10 வருடம் விட வருவாரு. இங்க இருந்து ஒரு 5 வருஷம் இருந்தா சிங்கப்பூருக்கு டிக்கெட் எடுத்து போய் அங்க பிடிச்சிட்டு வருவாரு. அப்படி ஆக்கி வச்சிருக்கான அல்ல. அதை பார்த்த பிறகு கூட நமக்கு என்ன தெரியல, இவர் போய் நம்மளை பணக்காரனாக போறான். செலவாத்து நிறைய என்னன்னு தெரியாத சவுதி அரேபியாவோட கொண்டு பணம், அவனுக்கு செலவாத்து என்ன தெரியாது. அந்த நாட்டுல செலவாத்து நிறைய என்னன்னு தெரியாது, அவனுக்கு எதுவே கிடைத்தது பணம். அவன் ஓதிய பணக்காரன் வந்தானா செலவாத்து நிறைய புத்தகத்தை கொண்டு முடியல ரிட்டர்ன் பண்ணி எடுக்கிறோம். என்னடா இதுன்னு கேட்பான். அப்படிப்பட்ட ஒரு நாட்டுல எல்லாம் பணத்தை கொடுத்துருக்காங்க. அது செலவாத்து நிறைய காரணம்னா இன்னும் சொல்ல போனா விளைக்குங்க. அதோட அர்த்தத்தை சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ், இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்கிற மாதிரி இருக்கும். நல்லா ஆரம்பிக்கிறாங்க. எப்படி ஆரம்பிக்கிறான்? அல்லாஹும்ம இறைவா சல்லி சலாத்தன் காமிலா, முழுமையாக அருள்புரிவாயாக, சல்லிம் சலாமன் தாமன், முழுமையாக ஈடேற்றம் அளிப்பாயாக, அலா சையதுனா முகமது அவர்களுக்கு செய்வாயாக சொல்லிக்கிறான். அப்புறம் என்ன பண்றான் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு சொல்லிக் கொடுக்குறான். முகமது யாருக்கும் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அல்லது தன்ஹல் முகல், அவர் மூலமாகத்தான் முடிச்சுகள் அவிழ்கின்றன. ஒரு தன்பதற்கு இருக்கிறோம், அவரால் தான் கஷ்டங்கள் விளைகின்றன. அந்த மாதிரி ஆளுக்கு அல்லாஹ் சொல்லுவான், அவரால் தான் கஷ்டங்கள் விளைகின்றன. ஒரு துப்புவாமிகள் ஹவாயிற்று, ஹாஜத்துகள் எல்லாம் அவரால் தான் நிறைவேறுகிறது. ஒரு துணாகமிகள் ரகாய்ப்பு, நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் அவரால் தான் பெற்றுக் கொள்ளப்படுகிறது. மழை அவரால் தான் பொழிகிறது. ஒரு இஷ்டத்துக்கு ரமாமும் விவதிகள் கறி, அப்படின்னு மழை பொழிய வைக்கிறது அவரு, கஷ்டத்தை நீக்கிறது அவரு, தேவையை பூர்த்தியது அவரு, கவலையை போக்குற அவர்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டிய அம்புட்டு வர்ணனையையும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கொடுத்துருக்காங்க செலவாத்துல. இதை ரசூலா கற்று தந்தாங்க. கண்ணையை கடவுளாக்குறது ரசூலா வந்தாங்களா? இப்படி எந்த சந்தர்ப்பத்தில் ரசூலா சொல்லியிருக்கிறாங்களா? என்னை நீங்க தேவையை பூர்த்தியா, அவங்களுக்கு எத்தனை தேவை எல்லாம் பூர்த்தியாக்குறது. அவங்களுக்கே 10 ஒரு அடிச்சு வரைக்கும் தான் அல்ல உடனே ஓடு லட்சம் மூத்தாயிட்டாங்க நினைக்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு ஆயிட்டாங்க. அதை தடுக்க முடிச்சா அவங்களால? தாய்கள் அடிவாங்க தடுக்க முடிச்சா? எத்தனை போர்களில் வெற்றி தோல்வி மாறி மாறி கிடைச்ச தோல்வியை தடுக்க முடிச்சா? இல்ல, அவ்வளவு கஷ்டம், தன்னுடைய கஷ்டம். அவங்களுடைய மகனை பறிமுடித்தாங்க. ஆம்பளை பிள்ளை ஆசைப்படுவாங்கல்ல, உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை ஆசைப்படுவீங்க, அவ்வளவு ஆசை இருக்குல்ல. அந்த ஆம்பளை பிள்ளை சின்ன குழந்தை எல்லாம் எடுத்தாங்க, தடுக்க முடிச்சா? அல்ல எடுத்து அழுதான் முடிச்சு, அல்ல எடுத்துக்கிட்டான். அழ முடிச்சதுல அந்த குழந்தைய வீர தக்க வச்சுக்க முடியல. பெரிய தாட்சி வரணுங்கிறதுக்காக எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க, அபுதாலிபுக்கு வரல. அழுவ முடிச்சதுல வர வைக்க முடிஞ்சா? இல்ல, அழுவ முடிச்சு. எங்க பெரியதாவோட வராம போயிட்டாரு, என்ன செய்வேன்? அதுக்கு நான் கண்டிச்சுட்டாய். நேர்வழி காட்ட போவானையா? ஏன் வேலை? நான் நாட்டிற்கு நேர்வழி காட்டுறேன். இன்னும் தகுதி பண்ண அபத்து, நீ விரும்பியவர்களுக்கு நேர்வழி காட்ட முடியாது. உலகாட்டு கண்டாங்க. அப்படி கண்டிச்சுட்டா வரணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை கடவுள் என்று சொல்லி வரவும் இல்லை. அவர்கள் வாழ்க்கையை கடவுளை விளக்கவும் இல்லை. மனிதர்கள் பண்ற எல்லா விதமான கஷ்டத்தையும் பட்டாங்க. சொல்ல போனா டபுள் மடங்கு பண்றாங்க. மரண வேலையில சக்கராத்து துடிக்கிறாங்க. கஷ்டப்படுறீங்களோ கேட்கிறாங்க சஹாபாக்கள், கஷ்டப்படுகிறோவா? இன்னி ஊராக்குமா யுவாக்கு ரஜுலான் இருக்கும். உங்கள 2 பேர் பட்ட கஷ்டம் நான் வரலா? கஷ்டப்பட்டு கேட்கிறியா? உங்களை டபுள் மடங்கு கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க சுசலாசனம். இதுதான். அப்ப நீங்க உன்னை எப்ப சுசலாசனம் நான் கவலை தீர்ப்பேன்னு சொன்னாங்க. ஒரு துன்பத்தை விளக்குவது எப்ப சொன்னாங்க? மழையை பொழிவுக்கு அறியாம ஏன் எப்ப சொன்னாங்க? எந்த குரான் இருக்கப்படி எந்த அரசியல் சூழ்நில இவன் ரசூலுல்லா போடுறவங்கிற பேர்ல அவங்க அல்லாஹ்வுடைய அந்தஸ்து நிப்பாட்டி வச்சுக்கிறது ஒரு தப்பு. 2வது, அந்த பணம் கிடைக்கும் மக்களை ஏமாத்துறானே, அவனுக்கு பணம் ஓதுறதுக்கு பணம் கிடைக்கல, அந்த பணத்துக்கு நிர்வாகம் நினைக்கிறேன். செலவாத்து நிறைய பணம் கிடைக்கும்னால ஓதுனா ஆளுக்கு இருந்துட்டு கொடுக்க மாட்டீங்களா? அதை வேண்டாம் சொன்னா ஒத்துக்கலாமே தவிர வேற என்ன பணம் யாரும் கிடைச்சு போச்சு? ஒருத்தருக்கு கிடைக்கல. அப்ப பணத்துக்கு ஆக வேண்டி இப்படி எல்லாம் அவன் செலவாத்து நிறைய கண்டுபிடிச்சா பாருங்க, அவனை நம்ம குறைய சொல்ல மாட்டோம். ஏன்னு கேட்டா அவன் கண்டுபிடிச்சிட்டு அது அழகான பேரை வச்சுட்டு போயிட்டோம். சலாத்து நாரிய நார்ன நரகம், நரக செலவாத்து. சலாத்து நாரிய நார்ன அர்த்தம் நரகம் தானே. அவன் அழகா பேர் வச்சுக்கோ, சலாத்து நாரியா நரக செலவாத்து. இதை போதுதான் உனக்கு நரகம் கிடைக்கும் கண்டுபிடிச்சவன் உண்டாக்கணும் போயிட்டான். வேற நாடு வார்த்தை வரல, இல்லாட்டி நாடுக்கு வந்தாலும் இந்த வார்த்தை வர்றதுனால அந்த பேர் வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். சலாத்து நாரிய வாசி பார்த்தீங்கன்னா நாடு வார்த்தையில வராது. அப்படி வராமல் இருக்கும்போது நரகம்னு சொன்னா அவன் பேரை கரெக்டா சொல்ல ஏமாத்துறான். நரக செலவாத்துன்னு சொல்லியே சொல்றான். நீங்க தயாரிப்பு போறீங்க நரக செலவாத்து வருவாங்க. அப்ப நரக சலாத்து நாரியா அர்த்தம் நரக செலவாத்து.
நரக நெருப்புல வந்து தள்ளப்படாது. கரெக்டான பேர் வச்சிருக்கான். அது உண்மைதான் உண்மை, பேரு மட்டும் உண்மை. பராத்து நாளையாவது வைக்கலாம், பொருத்தமான பேரு. அதுக்கு மார்க்கத்தை சேர்ந்த சம்பந்தம் எப்படி சொல்ல போனாங்க? இஸ்லாத்துல எந்த ஒரு இபாதத்து செஞ்சாலும் அதுக்கு துன்யா ஆசையை எதிர்பார்க்கக்கூடாது. அது வேலை கிடையாது. நான் கேட்கிறேன், சவாத்து நாள் வருவோம், ஒரு தொழுதா வறுமை தீருமா? அப்படி கேள்வி கிடையாது. நான் தொழுத அங்க தீரும் தீராம போகும். தொழுது இளையாம பணக்காரனாக இருப்பான், சொல்லுவேன் இளைய இருக்கும். சுலைமான் மாதிரி இருப்பான், ரசூலுல்லாஹ் மாதிரி இருப்பான். ரெண்டு மாதிரி தான் இருப்பான். ஒரு முஸ்லீம் பாத்தீங்கன்னா நல்லவனா இருந்தா தொழுதுக்கும் தொழிலாம இருக்கும். தொழுகை வந்து சோறு போடாது. நோம்பு வைக்கிறீங்க, நோம்பு பண்றாங்க முடியாது. இபாதத்து எல்லா அமைச்சலாக ஆட்டத்துக்கு செய்யறது துன்யாவுக்கு இல்லை. அல்லாஹ் கடமை ஆகிடுறான், செஞ்சாங்க நன்மை தரணும். துன்யா யாருக்கு பிறகு கொடுத்துருப்பாங்க. துன்யாவை பொறுத்த வரைக்கும் டாட்டாட கொடுப்பான், பில்லாட்ட கொடுப்பான், இந்த பில் கேட்டு கொடுத்துருக்கான், அதோட கொடுப்பான், அதுல எழுதி கொடுப்பான். அதோட கேட்கிறாரு. இபாதத்துகள் எதுவாக இருந்தால் ஒரிஜினல் செலவாகலையே காசுக்கு வரக்கூடாது. ஒரிஜினல் செலவாக்கு கொடுங்க. ஹதீஸ்ல வர செலவாக்கு அதை கூட ஒரு நாள் பணக்காரனா போல வரக்கூடாது. அப்படி கேரண்டி கிடையாது. சஹாபாக்கள் வறுமையை சொல்ற முறைகள் இல்லையா? எல்லாருக்கும் எப்படி நாங்க ஒரு வேலை சாப்பிடாம இருக்கோம்? ஒரு பேர் ஆர்டர் பண்ணாங்க, அப்பவும் இல்ல இல்ல. ஒரு நாளைக்கு ஒரு பேர் சாப்பிடும், அதுவும் இல்லை. தண்ணி வீட்டுல இந்த மாதிரி இருக்கான்னு கேட்பாங்க. ரசூலுல்லாஹ் இருந்தா சாப்பிடணும், இல்லைன்னா இல்லை. இதெல்லாம் அப்ப எங்க இபாதத்துக்கு துன்யாவுக்கு சம்மதம் இருக்குது? இவன் ஏமாற்ற மக்கள் பழக்கத்தை பயன்படுத்தி பூரியாவாதியா போனா பணக்காரனா போடலாம், சலாத்து நிறையா போனா பணக்காரனா போடலாம். அம்புட்டு போய் அப்ப இதெல்லாம் வந்து குரான்ல இல்லாது. இது அல்லாஹ் இதெல்லாம் பார்த்தனால இதெல்லாம் வளர மாட்டேங்குது. நீங்க ஒண்ணு சிந்திக்க வேண்டிய எதுக்கு நாங்க ஆத்திரமா இருக்கு தெரியுமா? முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு நான் இஸ்லாத்தை சொல்லணும். அவர்கள் கேட்கிறாங்க, என்ன பெரிய சிறப்புங்கிறீங்க? நாங்கள் எங்க ஐயர் செய்யற வேலை அசத்து செய்யறாங்க இல்லையா? என்னையா சிறப்பு கேட்கறாங்க. இஸ்லாத்துல இல்ல, ஐயர் செய்யற அப்படி செய்யறாரு. ஒரு ஐயர் எப்படி இந்து மக்களை ஏமாற்றி வந்து அவர் தன்னுடைய வைத்து வளர்க்கிறாரோ அதே வேலையை அசத்து முஸ்லீம் செய்யறாரு. அப்ப இஸ்லாத்துக்கு நீங்க செஞ்சுக்கிட்டு என்ன சிறப்பு பண்ணீங்க? ஐயத்தை கொடுத்து அர்த்தத்தை கொடுத்து சொன்னீங்க, அவ்வளவுதான் என்னது? அது ஐயத்தை கொடுத்து போறாங்க. எங்களை மீட்டெடுத்து ஒரு சரியான பாதை கொண்டு போனா நாங்க வருவோம். நாங்க சமுதாயத்தை பார்க்கிறோம், ரெண்டு டிஃபரெண்ட் இல்ல. சமுதாயத்தை பார்க்கிறோம், வேற சமுதாயம் இறந்து போனாங்க. இறந்து போனா அவங்க என்ன செய்வாங்க? திதி, தவசம், கர்மாவுக்கு என்னமோ பண்ணுவாங்க. மற்ற சமுதாயம் என்ன செய்வாங்க? இறந்து போனவர்களுக்கான திதிப்பாங்க, தேவசமாங்க, கர்மா அழிப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயரை கூட்டிட்டு வருவாங்க, பிடித்தமான உணவுகள் எல்லாம் படையில வைப்பாங்க. அவரை தண்ணி தொழிற்சி பண்ணுவாரு. இதெல்லாம் அள்ளிட்டு போயிருவாரு, காசு கொடுப்பாங்க, இன்னொரு போயிருப்பாரு. இறந்தவர்களுடைய ஆத்மா வந்து சாந்தி அடைக்கும். இவர்தான் சாந்தி அடைக்க வைக்கிற டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது அந்த சமயம் நம்புது. நீ பண்றது என்ன? இப்ப மூத்த போனாலும் மூணா பாத்தியா? அவன் திதி தான் நீ 3, அவன் கர்மா தான் நீ 7, நீ தவறுனா நீ வருஷம் பாத்தியா? என்னங்கிற அவன் செய்யறதுக்கு நீ பேர மட்டும் மாத்தி வச்சுக்கிட்டு திதி இன்னும் தவசம் கர்மாதிக்கிறான். நீ என்ன பண்ற? வார பாத்தியா, வருஷம் பாத்தியா? 3ஆம் கத்தமா இருக்குது, 3ஆம் கத்தம், 7ஆம் கத்தம், 40ஆம் கத்தம், வருஷம் கத்தம். அவன் 3 சொல்ல நீ 4 சொல்ற. அந்த மாதிரி சொல்லிட்டு செய்யற மக்களை ஏமாத்த 3ஆவது நாளைக்கு என்ன செய்யுது? ஒரு பாத்தியா ஒரு என்ன பாத்தியா? அந்த வருஷ பாத்தியா ஒரு 3ஆம் கத்தம் கொடுத்து உணவுலாம் வைக்கிறது, வச்சு படைக்கிறது அது கிடையாது. என்னது போடுறீங்க? நான் கேட்கிற இஸ்லாத்துல வந்து ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, முஸ்லிம் இறந்துட்டாரு. இறந்துட்டாருன்னு சொன்னா நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் அவருக்கு சேரமா? இஸ்லாம் அப்படி மார்க்கமா? கிறிஸ்தவ மார்க்கத்துல இஸ்லாம் எப்படி வேறுபடும் தெரியுமா? கிறிஸ்தவ மார்க்கம் என்ன சொல்றது? எல்லாரும் பாவியா பண்ணலாம். எல்லாரும் என்ன செய்யலாம்? ஆதம் பாவம் செஞ்சதுனால ஆதமுடைய சந்ததிகள் கூட என்ன செய்யலாம்? பிறக்கிறவன் ஆதம் பிறந்தவர் இல்லை, பிறக்கிறவெல்லாம் பாவியா பிறக்கலாம். அந்த பாவத்துக்கு ஒரு பரிகாரமாக இயேசு தன்னை வழி கொடுத்தாரு. அவர் வழி கொடுத்ததுனால பாவத்தெல்லாம் யாருக்காங்க, அதனால பாவம் போயிருக்கான். அதாவது நம்ம செஞ்ச பாவத்துக்கு அவன் பலியானான். அதுக்கு அல்ல அவங்களுக்கு பதில் சொன்னான். வாழ்ந்து விசிற கூடா ஒரு சுமை ஒரு சுமக்க மாட்டார். இருந்தவர்கள் பதில் கொடுக்கும்போது சொல்றான், உலகத்துல பாவி வச்சுக்க, நீ பாவம் செஞ்சா பரிகாரம் நீ தான் செய்யணும். உனக்கு போயிட்டு வச்சா நான் எப்படி மருந்து சாப்பிடுறது? நீ தான் மருந்து சாப்பிடணும். ஒருத்தன் பாவத்தை ஒருத்தன் சொல்ல முடியாது. அல்லை செல்லில் இன்சானி இல்லாம பார்க்க மாட்டாங்க. இருந்தவர்கள் பதில் கொடுக்கும்போது சொல்றான், உலகத்துல நீனே பாவி வச்சுக்க, நீ பாவம் செஞ்சா பரிகாரம் நீ தான் செய்யணும். உனக்கு போயிட்டு வச்சா நான் எப்படி மருந்து சாப்பிடுறது? நீ தான் மருந்து சாப்பிடணும். ஒருத்தன் பாவத்தை ஒருத்தன் சொல்ல முடியாது.
அல்லைசலில் இன்சான் இல்லாம எந்த மனிதனாக இருந்தாலும் அவன் பாடுபட்டது அவனுக்கு கிடைக்கும். நான் என்ன பாடுபட்டனோ அது எனக்கு கிடைக்கும். நீங்க பாடுபட்டா உங்களுக்கு கிடைக்கும். உமையாமல் முற்காலத்தின் கைரையரான் யார் அணு நன்மையை செய்கிறானோ அது அவன் தான் அடைவான். உமையாமல் முற்காலத்தின் சரையரான் அணு அளவுக்கு எவன் தீமை செய்கிறானோ அதை அவன் தான் அடைய போகிறான். குள்ளு மொழியும் விமா கசபரையும் ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்ததற்கு தான் பொறுப்பாளியாக இருக்கிறான். கதை கற்பனை இல்லை. திருப்பி ஒவ்வொருத்தும் கதைகள் அவர்கள் எல்லாம் சென்று போன சமுதாயம். அபிமானங்களை பற்றி எல்லாம் சொல்றான். அபிமானங்கள் வரிசையா பேர்களை சொல்லிவிட்டு ஐயோ மூசா யூசுன்னு சொல்லிவிட்டு திரும்ப ஒவ்வொருத்தும் கதைகள் அவர்கள் சென்று போன சமுதாயம். லஹாமா கசபர் அவர்கள் செய்த அவர்களுக்கு உனக்கும் கசபத்தும் நீங்கள் செய்த உங்களுக்கு அம்மா காமி யாமலும் அவர்கள் செய்தது பற்றி உங்களுக்கு கேட்கப்பட மாட்டார். உனக்கு மட்டும் அப்பா மாட்ட செஞ்சது எல்லாம் கேட்க மாட்டான். அப்ப இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்ன? ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே சரியாக்கிக் கொள்ளணும். அதான் இஸ்லாம். இப்ப என்ன நிலைமை? எல்லா அக்கிரமத்தையும் பண்றான். ஏண்டா பண்றேன்னு கேட்டா, நான் பண்ணினாலு என் புள்ள பாத்தியா ஓதுவான்ல, அதனால சொத்துக்கு சொல்லணும். கெட்டு சீரழிச்சு சமுதாயம் நாசமா போடுறது காரணம் என்னங்கிறீங்க? நம்ம ஒழுங்கா நடக்க தேவையில்லை. நம்ம இஷ்டம் போல விளையாடலாம், பூத்து விளையாடலாம். நம்ம செத்து போனப்போ நம்ம புள்ள கூட பாத்தியா ஓதுவானே, ஏழாம் பாத்தியா ஓதுவானே, வருஷ பாத்தியா ஓதுவானே, அதுவே நம்ம சொத்து போயிருக்கோம். இது எப்படி அவன் முதல்ல நீ பிரபுவ இது இஸ்லாமிய அடிப்படைக்கு மாற்றம் இல்லையா? எந்த எந்த மையத்துக்கு போய் ரசூல்லா மூணாம் பாத்தியா நாங்க சொல்லு. ரசூல் ஸல்லல்லாஹு உசுரோட இருக்கும் பொழுது அவங்க மனைவி ஹதீஜா மூத்தா போனாங்க, மூணாம் பாத்தியா ஓதுனாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு உசுரோட இருக்கும் பொழுது அவங்க இரண்டாவது மகள் ருக்கையா மூத்தா போனாங்க, மூணாம் பாத்தியா ஓதுனாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு உசுரோட இருக்கும் போது அவங்க மகன் இப்ராஹிம் மூத்தா போனாரு, அவருக்கு ரசூல்லா ஓதுனாங்களா? ரசூல்லா உசுரோட இருக்கும் போது அவங்க பெரிய ஹம்சா சின்னத்தா ஹம்சா மூத்தா போனாரு, அவருக்கு 3-7-40 வருஷம் பாத்தியா ஓதுனாங்களா? எத்தனை சஹாபாக்கள் பதிலையும் உடலையும் கண்டங்களையும் துணையிலையும் தபுக்களையும் ஆயிரக்கணக்கான பேரை பலி கொடுத்தோம், அவர்களுக்கு தான் ஓதுனாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு மூத்தா போன பிறகு அவங்களுக்காக அவர் எதையும் செய்ய தயாரா இருந்தாங்க சஹாபாக்கள். அந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் மூணாம் பாத்தியா ஓதுனாங்களா? அபூபக்கர் ஓதுனாரா? உமர் ஓதுனதுண்டா? உஸ்மான் ஓதுனதுண்டா? அவங்க மகள் பாத்திமா இருந்தாங்க உசுரோட 6 மாசம். ரசூல் ஸல்லல்லாஹு 6 மாசத்துக்கு தான் பாத்திமாவே மூத்த போறாங்க. அந்த 6 மாசத்துக்கு இடையில 3-7-40 வருஷங்களாம்ல ஓதுனாங்களா? எங்க இருந்து கண்டுபிடிச்சு நான் கேட்கிறேன். மூணாம் பாத்தியா 7ஆம் பாத்தியா ஆகிறது ஐயன்றது கண்டுபிடிச்சீங்களா, அல்லாட்டு கண்டுபிடிச்சீங்களா? யாரு உங்களுக்கு வழிகாட்டி? எதுக்கு இதை உண்டாக்குறீங்க இந்த சமுதாயத்துல? மனிதாபிமானத்தை தூக்கி எரிஞ்சிட்டு, அதாவது இறந்து வறுமையானவங்களா இருக்கும். அந்த வீட்டுல போயிட்டு அவன் நொந்து போயிருப்பான். 20 கிலோமீட்டர் மனசு வரும். அவனே அப்பா இருந்தாரு, நம்ம என்ன பண்ணுவோம்? கவலைப்பட்டுருவான். அவன்கிட்ட போய் மனிதாபிமானம் இல்லாம மூத்து வீட்டுல போய் உமாவுங்கிறவன் எவ்வளவு கெட்டவனா இருப்பான். ஆறுதல் சொல்ல வேண்டிய ஒரு வாழ்க்கை அறிஞ்சிருக்கிறவன் அங்க போய் ஒரு ஆறுதல் சொல்லி மறுமை அச்சத்தை கொடுத்து இனிமேல் ஒழுங்கா இருந்துருங்க, துவா செய்ய உங்களுக்காக வேண்டி அதனால செய்யணும். துவா செய்து யாரும் செய்யணும், அது ஒண்ணு வாக்குல அனுமதி இருக்கு. அப்படி சொல்லி கொடுக்க வேண்டியவன் உங்களுடைய எதிர்காலம் என்ன? மார்க்கறிஞருடைய பொறுப்பு இல்லை, ஒரு தலைவனுடைய பொறுப்பு. அடுத்து என்ன செய்ய போறீங்க? மூட்டா போயிட்டாரு, எடுத்துக்கிட்ட ஆள் இருக்கா, அது எப்படி நீங்க செஞ்சுக்க போறீங்க? எங்க அறிவுரைலாம் வேணுமா, உதவி வேணுமா, வச்சு கேட்க வேண்டிய பொறுப்பு ஒரு தலைவருக்கு இருக்கு. மார்க்கறிஞர் தானே, தலைவர் தானே, அதெல்லாம் நீ கேட்கல. இது மாதிரி ஒரு வார்த்தையாளர் உண்டாக்கி அது இவன் வாய்ப்பது மட்டும் இல்ல, அது ஊரையெல்லாம் சாட்சியாகனா தான் கண்டினியூவா நடக்குமா. அதுக்காக வேண்டி 3வது நீங்க ஆட்டாரு மாற்றது அதை இதை சொல்லி அவன் செத்துக்கு போன கவலையில் இருப்பானா, இருக்கிற மூத்த கொண்டு அடமானம் வச்சுட்டு வட்டிக்கு வாங்கிட்டு வந்து ஆட்டா இருப்பானா? அதுக்கு வச்சு இல்லையா? அதாவது இழந்ததுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான். அவனுக்கு மார்க்கத்துல என்ன சட்டம் இருக்குது? ஜாபர் ரசூலுல்லாஹ்வுடைய தம்பி, அபூ தாலிபுடைய மகன் அலியுடைய தம்பி. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய அபூ தாலிபுடைய மகன் ஜாபர் இறந்து போயிருந்தாரு. இறந்து போக்குவரத்துல இறந்து போன செய்தி ரசூலுல்லாஹ் வருது. உடனே ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? மக்கள் கூப்பிடுறாங்க, மக்களே ஜாபர் இறந்துட்டாரு, அவர் போர்கள் இறந்துட்டாரு, இறந்து செய்தி வந்துருக்குது, அவர் குடும்பத்தால கவலையா இருப்பாங்க, அவங்களுக்கு தேவையான உணவுகளை நீங்க தயாரிச்சுட்டு போய் அந்த குடும்பத்தார கொடுங்க. அவர் கவலையில் ஆண்டவர்கள் தங்களுக்கு சமைத்துக் கொள்ள முடியாது, பாவம். இஸ்னவு நீ ஆளி ஜாபர் தகாமன், ஜாபர் குடும்பத்தாருக்கு நீங்கள் உணவு தயாரித்து கொடுங்கிறாங்க சொல்லணும். இப்ப இஸ்லாம் என்ன வழிகாட்டுது? மூத்தா போன வீட்டுக்கு நம்ம போனோம்னு சொன்னா அவங்களுக்கு தேவையான நம்ம வாங்கிட்டு போகணும், இங்க போக கூடாது. அவன் தான் நீங்க நீங்க சேர்ந்து வெக்கம் இல்லாம மூத்தா போன வீட்டுல போற 3ஆம் தோருக்கு நீ அடைகிற, 7ஆம் பாத்தியா சொத்துக்கு நீ அடைகிற, திங்கலாமா?
அது மார்க்கத்தில் உண்டாக்கு செலவு வைக்கலாமா? விரும்பி தான் செய்யறாங்க. அதான் இல்ல செய்யாட்டி ஊருக்கு போக சொல்லுங்க. அப்படி இது கூட செய்யல, அதுக்கு பயன்படுத்தி செய்யறாங்க தவிர இவ்வளவு செய்யலாம். கஷ்டம் அவனுக்கு பெரிய சிரமம். எல்லாருக்கும் வசதி இருக்கு, ஒரு ஏழை இருப்பான், அவன் என்ன பண்ணுவான்? இது போதாட்டி ஊர்ல சொல்லுவாங்களோ, 4 பேர் சொல்லுவானோ, இதுக்கு பயந்துக்கிட்டு வட்டிக்கு வாங்கலாம், கடன் வாங்கலாம், இருப்பது விற்கிறான். இந்த பாத்தியாவுக்கு செலவழிக்கிற காசுல அவன் எவ்வளவு சுமைகள் அவனுக்கு குறை, கஷ்டப்படுற நேரத்தில் உதவி செய்யறவங்களுக்கு அவங்ககிட்ட போய் சாப்பிடுவோம். அப்ப இஸ்லாமிய மரபு என்ன? இறந்து போன வீட்டுக்கு போனா நீங்க வாங்கிட்டு போங்க, சாப்பிடணும்னு சொல்லுங்க, சாப்பிடுங்க. அதை பத்தி எல்லாம் கவனிக்கிற யாராச்சும் மூத்தா போய் இருப்பான பறிமுறுத்து அவனை போய் சேர்க்க மாட்டாங்க, போய் திட்டு வந்துருவாங்க. சமுதாயம் அப்படி இருக்குன்னா அசத்துக்கு என்ன இருக்கு? நீங்க இருக்கிற மாதிரி அசத்துக்கு நீங்க இருக்கு. அதான் காரணம். அப்ப இந்த 3ஆம் பாத்தியா 7ஆம் பாத்தியா எல்லாம் தொழிலுக்கா பண்றது எல்லாம் மாற்றத்தை உள்ளது இல்ல, நாம கொடுக்கணும். இப்படி இணைய தொழிலாக இப்படி எக்கச்சக்கமான வருமானத்துக்காக வேண்டி உண்டாக்குறதுதான் இந்த அசத்துமார்கள் செய்யற நடவடிக்கைகள். எதுக்கு சொல்றேன்? இந்த குரான்ல இருந்து ஹதீஸ்களை அப்புறப்படுத்துறதுனால அது மாதிரி உள்ள பேர் வைக்கிறது சொல்லியிருந்தாங்க. பேர் வைக்கிறது மூத்தையோட பேர் வைக்கிறது நல்லா குரான் சொல்றாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்து பெண்கள் சிறந்த பெண்கள் குரான் சொல்லி காட்டும். பாக்கி அலா நிசாஇல் ஆலமீன், அகிலத்து பெண்களை விட உன்னை தேர்ந்தெடுத்து கொண்டேன். அந்த மரியம் என்ற பேர் யாருக்கு தெரியுமா? மரியம் தான் உங்களுக்கு பேர் இருந்துச்சுல, அந்த பேரை வச்சது யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கும்போது யாரெல்லாம் அந்த ஊர்ல இருக்கிறாங்க? ஜக்கரியா நபி இருக்கிறார். ஜக்கரியா நபியுடைய ஊர்ல நம்ம பிறந்தாங்க. ஜக்கரியா நபியுடைய குடும்பத்தை சேர்ந்த முறைதான். அப்ப ஜக்கரியா நபி இருக்காங்கல்ல, அவங்க இருக்கிறாங்க. மரியம் பிறக்கும் பொழுது ஜக்கரியாவுடைய மனைவி எலியா இருக்காரு, அவர் இருக்கிறார். அப்ப அந்த மாதிரியான 2 நபி இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் அகந்த அம்மா இம்ரானுடைய மனைவிக்கு குழந்தை பிறக்குது. உடனே என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த அம்மா தான் பேர் வைக்கிறாங்க மகள். எப்படி? இறைவா இன்னி சம்மையுகா மரியம், என் மகளுக்கு நான் மரியம் என்று பெயர் சூட்டிவிட்டேன். அப்ப அசத்து தான் வைக்கணும்னா என்ன பண்ணிருக்கிற அம்மா? ஜக்கரியா நபி கூட்டிட்டு போய், நபியே நீங்க ஒரு பேரை சொல்லுங்க, நீங்க வச்சா ஒன்றும் பேரு, நாங்க வச்சா பேர் ஒன்று ஒட்டாது அப்படின்னு சொல்லிடுமா இல்லையா? இவங்க பேர் பொம்பளை பேர் வைக்குது. அந்த பொம்பளையால சிறந்த பொம்பளை இருக்கலாம், அந்த பேரை அற்புதமான பேரை வச்சிருக்கீன்னு சொல்லி ஒரு பாக்கியால நிசாயில் ஆளுமைன்றான். அப்ப பெத்தவன் பேர் வைக்குவானா? சில ஊர்ல தஞ்சாவூர்ல போனா நாங்க பேர் வைக்கலாம் போவோம், எல்லாரும் செஞ்சவங்க சொல்ல கூட அங்க எல்லா அக்ரமத்தையும் மனிதமாக சொல்றத பேர் வைக்க போறோம். வீட்டுக்கு குழந்தை கூட வெளியில உட்கார வைக்கிறாங்க, எந்திரிச்சு ஓடுறோம். இத்தனை வயசு வரைக்கும் என்ன பேர் வைக்கிறது வசதி இல்லைங்க. பேர் வைக்கிறதுக்கு குழந்தை எந்திரிச்சு ஓடுற வயசு வரைக்கும் பேர் வைக்கிறத பாருங்க. எத்தனை வயசுக்கு பாருங்க, 3 வயசு 4 வயசுல ஓடக்குள்ள மனிதனா வைக்கிற வச்சிருந்த ஓடி போயிட்ட புள்ள இல்லடா கேட்ட ஏன் எவ்வளவு நாளாச்சு பேர் வைக்க வசதி இல்லை. ஏன் பேர் வைக்கிறாங்கன்னா ஊரை அழைச்சு பத்திரிகை அடிச்சு ஜோர் போட்டு இல்லை கூட்டாங்க வட்டிக்கிற மாதிரியான பணம் புழங்கக்கூடிய ஊர்கள்ல அதுக்கு ஒரு 20-40 நேரம் செலவு பண்ணணும். அவ்வளவு வசதி பேர் வைக்க மாட்டாங்க. அவ பேர் வைக்கிறதுக்கு வசதி இல்லைங்கிறாங்க. நம்மளை கூட எங்க கொண்டு விட்டுறான். இந்த மூலடி மாதங்கள்லாம் இந்த சமுதாயத்தை எங்க கொண்டு நிப்பாட்டி இருக்கான், சந்தி நிப்பாட்டி இருக்கானா? நல்ல வழி, எளிமையான வழியை காட்டினாங்க. நீ வாங்க 25 ரூபாய்க்கு ஆக வேண்டி இல்லாத கடன்களை பிரிச்சு 25-30,000 40,000 செலவு பேர் வைக்கிறது. பேரை சொல்லி கூப்பிட வேண்டியதான யாரெல்லாம் என் மகனுக்கு இப்ராஹிம் பேர் வச்சுட்டேன், இஸ்மாயில் பேர் வச்சு அந்த மாதிரி ஆக்கு, மூசான் பேர் வச்சு மூசா மாதிரி ஆக்கு, ஜெயினபுல் பேர் வச்சு ஜெயின மாதிரி ஆக்குன்னு பெற்ற 50 ரூபாய் செஞ்சு அது சேருமா? காசுக்கு 420 ரூபாய் சேருமா? யாருக்கு கிளாஸ் இருக்கும்? நான் கேட்கிறேன், உன் புள்ள நல்லா இருக்கு, எனக்கு என்ன எனக்கு என்ன புள்ள யாரு? என் பேர பிள்ளையா, என் அண்ணன் தம்பி பிள்ளையா, உன் பிள்ளை எனக்கு என்ன? நான் பாட்டு நல்லது எனக்கு என்ன இருக்குன்னு நீ தான் உன் புள்ள உனக்கு சக்கரை இருக்கு. எப்படி கேட்ப? அது எங்க இருந்தாலும் அந்த பிரார்த்தனை இதே இருந்து வராதா? அல்ல எதை ஏற்றுக்குவான்? இன்னமா எந்த கப்பல் ஆகும் முத்தத்தை இறையச்சமுடைய இதயங்கள் இருந்தா அல்ல ஏற்றுக்குவானா? லாயத்த கப்பல் ஆகும் கல்வின் வாக்கிலின் சுசலா சொல்றாங்க. கவனமற்ற இதயத்திலிருந்து வரக்கூடிய எந்த வார்த்தையும் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. யாருக்கு கவனம் இருக்குங்கிற? உனக்கு கவனம் இருக்குமா? எனக்கு கவனம். என் வீட்டு பிள்ளைக்கு எனக்கு கவனம் இருக்கு, ஓ பிள்ளைக்கு உனக்கு கவனம் இருக்கும். ஓ பிள்ளைக்கு எனக்கு கவனம் வராது, என் பிள்ளைய நலனை பத்தி உனக்கு கவனம் வராது. என்ன அர்த்தம்? நான் உன் வீட்டு பிள்ளைக்கு வாசிச்சுன்னா அடுத்த உங்களுக்கு 3 பேர் அவசரமா நினைச்சுவேன், அறுவடுவேன். எனக்கு என்ன அக்கிறது? நீ அழுதுனால அல்லாட்டு கேட்கலாமே, அல்லா இந்த குழந்தை சாலியாக்கி வை, நல்ல ஒரு பேரை சொல்லிட்டேன். என்ன பேர் சொல்றாங்கன்னு ஒரு அட்வைஸ் கேட்டுங்க. வரலாறு தெரியலன்னா என்ன பேர் சொல்றாங்க, வரலாறு நல்ல ஒரு தியாகி பேரை சொல்லுங்க, ஒரு நல்ல ஒழுக்கமான ஒரு நபி பேரை சொல்லுங்க, ஒரு அர்த்தத்தை கேள ஒத்துக்கலாம்.
இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. ஒரு நல்ல பேரை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பேரை சொல்ல வேண்டிய யாரெல்லாம் இந்த பேரை நாங்க வச்சுட்டோம், அது நல்ல பிள்ளை ஆக்கி வை, இது ஏற்றுக்கிறப்போ. அதே மாதிரி இந்த மூத்தா பணம் வீட்டுல துவா செய்யறோம். நீ மூத்த அப்பனும் செய்யறதுலாம் எப்படி இருக்கும், நான் செய்யறது எப்படி இருக்கும்? நான் ஏன் அப்பனை எப்படி செய்வேன்? அவர் என்னை வளர்த்தது, என்னை கஷ்டப்பட்டது, எனக்கா ஆளாக்குனது எல்லாம் என் மனத்துல ஓடும். நான் அதுக்கு தகுந்தமா நடப்பேன். மூத்த அப்பனுக்கு நான் ஏன் வந்து செய்ய போறேன்? என்னை வந்து பஞ்சாப் விட்டா வச்சிருப்பாங்க. தஞ்சாவூர் ஜில்லாவோட பொண்ணுங்கள் 4 வருஷம் பஞ்சாபுக்கு பறக்க வச்சிருப்பாங்க. என்னது ஆப்பிள், திராட்சை, பெரிய கொடுத்து கூட்டி பரப்பி வச்சிருப்பாங்க. இது போக வந்து இன்னும் சில ஊர்கள்ல தஞ்சாவூர் ஜில்லாவில் இருக்கும். அவர் எதெல்லாம் விரும்பி யூஸ் பண்ணார் அதெல்லாம் வந்து சுருட்டுதான் சுட்டு வச்சிருப்பாங்க. முன்னாடி அவர் சுருட்டு வச்சிருப்பாங்க. சுட்டு கட்டு அவர் சிசர் பிடிச்சாருன்னா சிசர் கட்டு வாங்கிட்டு இருக்கும். அவர் செய்யறது முடியாத தரத்தை எப்படி இருக்கும், இப்படி அந்த பிராண்ட் வரைக்கும் பார்த்து வாங்குவோம். அவர் ஆத்மா திருப்பி வச்சுறாங்க. இதெல்லாம் வச்சுக்கிறது ஒரு அசத்து. உன்னுடைய வேலை என்ன? 7 வருஷம் நீ படிச்சியா? நான் கேட்கிறேன். ஏன்னா 7 வருஷம் படிச்சீங்க, நீ படிச்ச 7 வருஷம் படிப்புல சுருட்டு கட்டை வச்சு பாத்தியா ஒரு பாடம் இருக்கா? நீ படிச்ச கிட்டாப்ல இருக்குதா? தூக்கி எடுத்து சொல்ல தைரியம் இருந்துச்சாங்க. உண்மை செய்தவா இருப்பாங்க தைரியம் என்ன அர்த்தத்துக்கு என்ன மார்க்? நீ படிச்ச மார்க்கத்துக்கு சொல்லு. நீ படிச்ச மார்க்கத்தில் இருந்தா இதை தட்டிக்கு நாதி இல்லைங்க. உட்கார்ந்து பாத்தியாமா அதிகம் பண்ணது சுருட்டு கடை வச்சிருப்பான். அது போய் அவருக்கு சேருமா? அந்த சுட்டு பிடிச்சிட்டு நிம்மதியாப்பான். அங்கேயும் போயிட்டு தண்ணி அடிச்சா கீழ் பாட்டு வைப்பாங்க. ஆமா, அதை வச்சு பாத்தியா போதலாம். அப்ப இதெல்லாம் தட்டி கேட்க, இதெல்லாம் மார்க்கத்தில் என்னடா பண்றீங்க? நீங்க படையல் பண்றீங்களா? இது மார்க்கத்தில் உண்டாடான்னு சொல்லி அறிவுரை சொல்றதுக்கு உனக்கு சம்பளமா? எதுக்கு நீ மார்க்கத்தை கட்டுற? இவ்வளவு பெரிய அக்கிரமங்க. அசத்துவாங்க கொதிக்கிறாங்க இருக்கு. இந்த மாதிரி அசத்து மாற்றம் வருது. காரணம் என்ன? போட்டு உழைச்சு வர எல்லாத்தையும். எங்களுக்கு அசத்தான் மக்களான மக்கள் தான். நாளைக்கு உழைச்சு போ. மக்கள் அசத்துக்கு விட மாட்டோம். மக்கள் நேர்வழிக்கு போகணும். மக்களை ஏமாற்ற விட மாட்டோம். நீ மக்களை ஏமாத்தினா இஸ்லாத்துல வளர்ச்சி தரப்படுது. போராட்டம் கேட்கலாம். ஏமாத்துறீங்க, எங்களோட ஜாஸ்தி ஏமாத்துறாங்க. அப்படிங்கிற அளவுக்கு நாசமாக்கி வச்சிருக்கீங்க. இந்த மாதிரியாக இறந்தவங்க உட்காந்து நாங்க என்ன பண்ணுவோம்? புராணம் வாங்கிங்க. நிறைய தவப்பட்டிருக்கோம். ஏமாத்திரம் தெரியுது. நிறைய பண்ணிருக்கோம். அவ்வளவு அர்த்தம் பண்ணுவோம். புராணம் வச்சு ஒவ்வொரு நிமிஷம் பெயிண்ட் வச்சிருப்பாங்க. ஆள் பண்ண கொடுத்துருப்பாங்க. வச்சு ஓதுவோமா? ஓதிட்டு ஓதவே மாட்டோம். பேசுறது என்ன செய்யற? நீங்க என்ன பண்ணா போன பேப்பர் பேசுறது எவனுக்கு நல்லா கொடுக்குற 50 பேர் இருக்கு. 50 பேர் கட்டுறாங்க. 4 ஓதிட்டு மாதிரி வாங்கிக்கலாமா? சேவப்படுமா? ஆரம்பிக்கும் ஒரு நாள் வாங்க இடத்துல பேசிக்கிறது. இவர் நான் பேசுறது, நான் பேசுறது, ஒரு நாள் பேசுறது. நீங்க எவ்வளவு வாங்கி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளவு வாங்கி 5 பேர் 10 பேர் வாங்க இதெல்லாம் பேசிருக்கோம். இதெல்லாம் நினைக்கக்கூடிய இதான் நடக்கும். நடந்துச்சு. இதெல்லாம் செஞ்சோம். இறையச்சம் இல்லாத காலத்துல தான் பண்ணணும். இதை பண்ண முடியும். உங்க அத்தாவுக்கு வந்து நாங்க வந்து செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அவருக்கு மாமான மச்சான பங்காளியா நாங்க வந்து இருக்கு என்னன்னு யோசிச்சு போது எனக்கு வேற வருமா? இதான் பிரச்சனை. சகாதாண்டோட இந்த 2 சகாதாண்டா நாங்க சொல்லுவோம். சகாதாண்ட இந்த மூலம் நாங்க என்ன சொல்லுவோம்? இந்த 2 சகாதா அடிக்கடி வருமானம் வராதா? இதுதான் விஷயம். அப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து அக்கிரமம் பண்ணக்கூடிய ஒரு வழிமுறையை இந்த மார்க்க அறிஞர்கள் வருமானத்துக்காக உண்டாக்கிட்டாங்க. பாருங்க, இதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றோம். அதே மாதிரி இன்னும் சொல்வதா இருந்தா மக்களுடைய நம்பிக்கை பாருங்க. உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லைன்னு போறீங்க. 2 வழி மார்க்க அறிஞர்கள் போனா 2 வழி காட்டுவான். என்ன வழி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி 2 வழி காட்டினாங்க. என்ன வழின்னா மருத்துவம் செய்யுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி போனா என்ன செய்வாங்க? ததாவோ, நீங்க மருத்துவம் செய்யுங்க. பொய்மொழி புள்ளி தாய் தவாவும் எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குப்பா. எல்லாம் மருந்து படைக்கிறான். மருந்தை படைச்சு கொடுத்தா நோயே படைக்கிறான். அல்ல அவன் நம்மோட கண்டுபிடிக்காத மருந்துகளை எய்ட்ஸ் வருதுன்னா எய்ட்ஸ் கொஞ்சம் மருந்து வந்துருச்சு. அது யாவும் இஸ்லாமிய நம்பனது இருக்கவங்க கண்டுபிடிக்க முடியும். அப்ப இன்னும் அனுசலத்தாவா அனுசலத்தா நோயை தரவன் தான் மருந்தையும் தருகிறான். அப்ப அல்லாஹ் வந்து எந்த ஒரு நோயையும் இறக்குவதற்கு முன்னாடி அதுக்குரிய மருந்தை படைக்காமல் நோயை தருவதில்லை. ஏன்னா அல்லாஹ் மனிதனுக்கு இறக்கமுள்ளவன் நீ கண்டுபிடிச்சு இருக்காங்க. அப்படிதான் அல்லாஹ் சோற தரா நம்ம குறைச்சு நம்படிக்கணும். நம்ம வாயில வந்து சோற விட்ட மாட்டான். எல்லாத்துக்கும் வந்துட்டான். அப்ப அல்லாஹ் வந்து எல்லாத்தையும் படிச்சு வச்சிருக்கான். நோய்க்கு மருந்து இதை நீ மருத்துவம் செய்யுங்க, மருத்துவம் தான் செய்யுது அப்படிம்பாங்க. அல்லாஹ் என்ன செய்வாங்க? நீங்கள் குர்ஆனுடைய சில வசனங்கள் இருக்கு, அதை ஓதி அல்லாஹ்வுக்கு நீங்க நிவாரணம் செய்யுங்க அப்படிம்பாங்க. அவங்க ஓதி பார்க்க மாட்டாங்க, அவங்க மந்திரிக்க மாட்டாங்க. நீங்க ஓதுங்க, அதுவும் சொல்ல ஓதுங்க.
நீங்க நான் ஓதி அல்லாட பாதுகாப்பு தேடுங்க. இதை ரசூலுல்லாஹி சொல்லியிருக்காங்க. இதை தவிர வந்த மக்கள்கிட்ட நான் ஒரு தாயத்து பண்ணி போடுறேன், நான் ஒரு கட்டில எழுதி தர்றேன், நான் ஓதி பார்க்கிறேன், இப்படி ஏமாத்துறாங்களா? இது எங்க நீ என்ன கடவுளா? நீ யார் பண்ணீங்க கடவுளாங்கிற தாயத்து ஒரு எழுதி தர்றோம். ஏன்னா ஓதுறத போய் நூல்ல முடிச்சு போட முடியுமாங்க? ஓதுவது என்பது முடிச்சுல அடக்கக்கூடியதா? ஓதி முடிச்சு போடுவாங்க. தாயத்து எழுதி பேப்பரை வச்சு அதுல தாயத்து போடுவான். அது ஒரு வகை. இன்னொரு வெறும் நூல்ல முடிச்சு போடுவான். என்ன முடிச்சு கேட்டா சுபஹானல்லாஹ் ஒரு முடிச்சு அடங்கிட்டான். சுபஹானல்லாஹ் இது முடிச்சுவாங்க. அது ஓதுறது இது கிடையாது. என்ன யாரை இருக்கிறாங்க? இது என்ன மாற்றத்தில் இருந்து யாரை ஏமாத்துற? இப்படியான தாயத்து. அப்ப ரெண்டு விதமா தாயத்து சொல்ல போனா நாங்க ஒரு தாயத்தை எடுத்து எதுனால கேட்க மாட்டேன். உண்டான என்னதான் பாப்போம் உடைச்சா உள்ள பஸ் டிக்கெட் வச்சுக்கிறாங்க. சோழ பஸ் டிக்கெட்டை வச்சு அடைக்கிட்டு தாயத்துல இதுதான் உள்ள எந்த பேப்பர் தெரிவித்து வச்சுருவான். இது சில பேர் என்ன செய்வான், நம்பர் படிச்சிருவான். கட்டை கட்டி 24 424 ஒரு 12 கட்டை கட்டி ஒரு நம்பர் தெரிவிச்சிருப்பான். இது இவனுக்கு என்ன நன்மை செய்யுது, இதுக்கு என்ன சக்தி இருக்குது இல்ல. சரி, அறிவு பொருந்தன்மை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருந்தாங்கன்னா சரி ஒரு தகவல் செஞ்சுட்டு போயிடலாம். இதை பத்தி ரசூலா சொன்னாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலம் தாயத்துல கரகண்ட காலம், தெரியாதுன்னு கிடையாது. யூத சமுதாயம் எனக்கு இருந்திருக்கு. அவங்களுடைய தொழிலே தாயத்து தான். யூதர்களுடைய வேலை என்னது? அங்கிருந்து காப்பி தான் இது. யூதர்கள் இந்த வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப பண்ணிட்டு இருந்தவங்க ரசூல் என்ன பண்றாங்கன்னா மண் அல்லக்க தமிழ்மத்தன் பக்கத்து அக்ஷரன், யார் ஒருவன் தாயத்தை சொந்தப்படுகிறானோ அவன் இணை வைத்து விட்டான், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான். அதான் இஸ்லாத்தை வெளியேறி விட்டான். அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தான்னு அர்த்தம். இணை கற்பித்த இஸ்லாம் தௌஹீத் இல்ல. அப்ப எவ்வளவு தாயத்தை போடுறானோ அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிட்டான். எதுக்கு சொன்னாங்க? யூதர்கள் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதை பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம பண்ண ஆரம்பிச்சாங்க. இதை செஞ்சா அது முஸ்லீம் இல்ல. தாயத்தை நம்பிட்டா நீ முஸ்லீம் இல்லைட்டாங்க. இவன் என்ன பண்றான்? இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு யூதங்க ஏமாத்தினா நம்மளும் ஏமாத்தினா என்ன? இந்த ஹதீஸ்ல ரெண்டு செய்தி இருக்குது. யூத ஏமாத்துறான்னு ஒரு செய்தி இருக்குது, ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்கன்னு ஒரு செய்தி இருக்குது. இவன் யார் வழியாட்டி? ரசூலுல்லாஹ் இல்ல, யூதன். இவன் பார்க்கலாம் யூத ஏமாத்திருக்கான நம்மள ஏமாத்தினா என்ன அப்படின்னு பிளான் பண்ணி இந்த தாயத்தை எடுத்து போடுறான். உனக்கு எங்க ரசூலுல்லாஹ் யாருக்கு தாயத்தை போட்டாங்க? கணக்கு போட்டாங்களா? மனைவிக்கு போட்டாங்களா? பேரப்பிள்ளைக்கு போட்டாங்களா? மகளுக்கு போட்டாங்களா? எந்த சஹாபியார் போட்டிருந்தாங்களா? இல்ல. அப்ப எல்லாம் என்ன பண்ற? வருமானத்துக்காக வேண்டி தாயத்து போடுறேன், தாயத்து போடுறேன். நாங்க இருக்கிறேன் உலகத்துக்கு எல்லாம் தாயத்து போட சொல்றாங்க. இவன் அவன் வீட்டுல அவங்க பிள்ளைங்க வரட்டுமே ஆஸ்பத்திரிக்கு போவான். அதுக்கு தாயத்து போட வேண்டியான வயிற்று செத்து போய் எத்தனை குடும்பங்கள்ல துடிச்சு போய் இன்னும் சீரியஸா இருக்கு. டாக்டர் கொண்டு போப்பான்னா குழச்சிட்டு அந்த குழந்தை இவன் தாயத்துக்கு உள்ள பழகிடுவான். அவன் பிள்ளைக்கு ஏற்பட்டா இது கொண்டு போவான். கிறிஸ்தவர்கள் பண்றாங்க இல்ல, என்ன பண்றாங்க? அந்த குருடன் பார்க்கலாம், செவிடன் கேட்கிறான். இதெல்லாம் அடுத்தவன் ஏமாத்துறது. அதிகமான மருத்துவ கல்லூரிகள் வச்சுட்டு அவன் தான் மருத்துவமனை அதெல்லாம் பார்க்கறது அவனுடைய. அவன் சிகிச்சைக்கு டாக்டர் கரெக்டா வைக்கிறான். மக்களை ஏமாத்துறது என்ன பண்ணுவான்? இங்க வாங்க அற்புத கூட்டம், சுருமணிக்கு அற்புத கூட்டம், குருடன் பார்க்கலாம், செவிடன் கேட்கலாமா. அதே மாதிரி அங்கிருந்து ட்ரைனிங் என்ன பண்ணுவான்? இதே வேலைதான். நீங்க வந்துருங்க, அங்க போய் பார்த்துவோம். ரெண்டு செய்தி தான் தெரியுது. தண்ணி வச்சு தண்ணி என்ன தெரியும்? முத்தவள்ளி வேற எத்தனை நாளைக்கு வச்சிருப்பாருன்னு தெரியாது. என்னைக்கு நீக்க போறான்னு தெரியாது. சீட்டு என்னைக்கு கிளியும் தெரியாது. ஏன் தெரியுது? தமிழர்ல பார்த்த உடனே வேப்ப மரத்துல பேய், புளிய மரத்து பேயெல்லாம் இருக்குது. நீங்க 9 நாளைக்கு செய்யுங்க, தாயத்தை தட்டில கரைச்சு குடிக்கிறது. கரைச்சு குடிக்கிறாங்க. கரைச்சு குடிச்ச மங்கி தானே. கரைச்சு குடிக்கிறது எதை குடிக்க முடியும்? நான் கேட்கிறேன். சாதாரண அறிவு கொண்டு செஞ்சீங்க. குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம். அல்லாஹ்வுடைய வேதம்னு சொன்னா அந்த வார்த்தைகள் அந்த ஓசை இருக்கிற ஒளி சத்தம் அது அல்லாஹ்வுடைய வேதமா? இருக்கிறது மகி அது அல்லாஹ்வுடைய வேதமா? ஓசை தான் அல்லாஹ்வுடைய வேதம். ஏன்னா ஜிப்ரீல் எழுதி கொண்டாந்து தரல. ஜிப்ரீல் ஓதித்தான் காட்டினார். நம்ம பாதுகாக்கிறது தான் எழுதி வச்சுக்கிட்டோம். உதாரணமா உங்கள்கிட்ட ஒரு குர்ஆன் வச்சுக்கிறீங்க. அதாவது குர்ஆன்னா 30 ஜூஸ் 34 சூரா பையன் வச்சுக்கிறீங்க. ஒரு பாக்கெட் வச்சுக்கிட்டீங்க. நான் இந்த குர்ஆன் கையில இல்ல, அது சொல்ல வாயினால ஓதுறேன். யாருக்கு நன்மை கிடைக்கும்? நீ ஒன்றுதான் வச்சுக்கிற 116 வச்சுக்காருனால வச்சுக்கிறவன் கூலி கொடுக்க மாட்டான். யாரு கொடுப்பான்? ஓதுறவன் தான் கொடுப்பான்.
இவர் குரானே பையில வச்சிருப்பாரு, அவருக்கு எல்லாம் கூலி கொடுக்க மாட்டான். எங்களுக்கு குரானே இருக்காது, ஆனா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஒரு ஆயத்து ஓதிட்டாங்க, எனக்கு கூலி அவர் கூலி இல்லை. ஏன் ஓதுதான் குரான். இது வளைக்கிறீங்க, குரான் என்பது வந்து எழுத்து இல்லை, எழுத்து பாதுகாக்கிறது அந்த காலத்துல அதை பாதுகாத்தாங்க. இந்த காலத்துல டிஜிட்டல் வந்துச்சு, கம்ப்யூட்டர்ல போய் பாதுகாத்து இருக்கோம். வருங்காலத்துல பேப்பரை கூட இல்லாம போயிடும். அப்போ குரான் இருக்கும், கம்ப்யூட்டர்ல இருக்கு, டிஸ்க்ல சீரியல் இருக்கும், பிளாக்ல இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இவங்க மாறிட்டு இருக்கும். அந்த காலத்துல எழுத்துல பாதுகாத்துருக்காங்க. இப்ப ஓதுவதனால் நன்மை கிடைக்குதுன்னா ஒத்துக்கலாம். எழுதி அதை கரைச்சிட்டா சாதாரண மையத்தான செய்தாண்டு எழுதி கரைச்சாலும் அல்லாண்டு எழுதி கரைச்சாலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. டெஸ்ட் கணக்குடிகள் தான், எந்த ஒரு டிஃபரெண்டும் இருக்காது. அந்த மையில என்ன இருந்தா தான் காட்டுறது. அது என்னடா அடிஷனலாக இருக்கு மையில, உண்மை மையத்தான் குடிக்கிறார். எவ்வளவு சொன்னாங்க கருத்தை வந்து எழுதிக்கலாம், அதை வந்து கரைச்சு குடிச்சா நோய் தீர்வுடைய இப்படி இருந்தா ரசூலுல்லாஹ் சொல்லல. ரசூலுல்லாஹ்க்கு தெரியலையா? அவங்களுக்கு தெரியாத மார்க்கத்துக்கு தெரிஞ்சிட்டியா? இதான் விவகாரம். அப்படியாக தாயை தீர்வோம், கருத்து கொடுக்கணும்னு இல்லை. அப்படி ஆத்மா ஒரு சமுதாயத்தை எந்த மாதிரி எல்லாம் ஏமாற்றி போயிட்டாங்க. இதுகளை எல்லாம் கலை இருக்கிறதெல்லாம் இஸ்லாம் இல்லை, இது தப்பாங்க. இதை சொல்ல போனாதானே ரசூலுல்லாஹ் திட்டணும். ரசூலுல்லாஹ் திட்டணும், ரசூலுல்லாஹ் சொன்னது யார் சொல்லி கேட்காத திட்டுறாங்க. நீ பேருக்கு ரசூலுல்லாஹ் புகழ்றங்க, இதெல்லாம் மீறி நடக்கிற ஆயத்து போட்டா சிறுக்குங்கிறாங்க, நான் போட்டு வைக்கிறேன். இந்த மாதிரி புரோகிதம் இல்லைங்கிறாங்க, நான் புரோகிதத்தை உண்டாக்கி வைக்கிறேன். கல்யாணத்தை அக்ரிமெண்ட்ங்கிறாங்க, இல்லை நாங்களாம் செஞ்சு வைப்போம். நீ எல்லாத்துலயும் ரசூலுடைய கட்டளை மீறிக்கிட்டு ரசூலை 100% பின்பற்றி நம்ம சொல்றவன் நம்ம ரசூலை மதிக்கிறது இல்லையா? எப்படி கடன் வாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு நம்ம மதிக்கிற மாதிரி யாரும் மதிக்கிறா? எப்படி மதிக்கணும்? ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா குர்ஆனை விட ரசூலை மதிக்க வேண்டிய நிலையம். ஏன்? அவரை நம்புறதுனால தான் அல்லாஹ்வை நம்பணும். ஆமா, அல்லாஹ்வை பார்த்துட்டு அல்லாஹ்வை நம்பல. அவங்க நம்பலாம். குர்ஆனை ஆராய்ச்சி பண்ணிட்டு அல்லாஹ்வுடைய எதை நம்பல. முதல்ல எதை நம்பினாங்க? இந்த மனிதன் கடவுள் தூதர் தான் அவர் நம்பினாங்க. ஃபர்ஸ்ட் நம்பிக்கை எது வந்துச்சு? அவர் மேல வச்ச நம்பிக்கையின் அடிப்படையில தான் அவர் சொல்லக்கூடியது அல்லாஹ்வுடைய வேதம் சொன்னாங்க. அவர் மேல நம்பிக்கை வந்துச்சு. அப்படிதான் நம்புறோம். அல்லாஹ்வுடைய வேதம் நம்புவதற்கு அந்த மனிதனுடைய சொல்லு நடத்த கேரக்டர் காரணம். அவரை நம்புறது அல்லாஹ்வுடைய வேதம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் என்றவர் நம்பின பிறகுதான் அவர் அல்லாஹ்வுடைய வேதம் சொன்ன நம்ப வேண்டிய வரும். இல்லைன்னா நம்பிக்க மாட்டாங்க. அப்படி நம்பவும் நாங்க சொல்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்புன அவர் தான் இந்த மார்க்கத்துக்கு அட்டாச்சு. அல்லாஹ்வை நம்புனது அவர் தான் காரணம். அவரை நம்புறது அல்லாஹ் நம்பிக்க மாட்டோமே, நம்மள அல்லாஹ் பார்த்தோம். நீங்க யாராவது பாத்தீங்களா? அல்லது சஹாபாக்கள் அல்லாஹ் பார்த்து அல்லாஹ் நம்பினாங்களா? இல்ல. அவர் அந்த சொன்ன விதம், அவர் வாழ்ந்த வாழ்க்கை ரெண்டையும் பார்க்கணும். அந்த சொல்ற விதம் அப்படி இருக்குது. ரொம்ப அற்புதமா ஏற்றுக்கிற மாதிரி சொல்றாரு. ரெண்டாவது அவர் வாழ்ந்த வாழ்க்கை, இறைவன் இருக்கிறான்னு நம்புறாருல, அது தகுந்த மாதிரி வாழ்ந்து காட்டுறாரு. அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்புறோம். சொல்ல போனா அவர்கள் ஒரு செய்தியை சொல்லி இருக்க, அதுக்கு மாத்தமா உலகமெல்லாம் சேர்ந்து மறு செய்தி சொன்னால் அதை ஏற்றுக்கிறாங்க. எதுக்கு ரசூலுல்லாஹ் மதிக்கிறது சொல்லுங்க? ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு மாத்தமா உலகமெல்லாம் சேர்ந்து தீர்மானம் போடுது, அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதை ஏற்றுக்குவோம். என்ன சொல்லுவோம்? இப்ப மீலாது சீசன் இருக்கு, மீலாது நாள் கொண்டாடுவோம், இதை நாங்கள் மறுப்போம். உலக ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறாங்க. எதுக்கு மீலாத மறுக்கிறோம்? ரசூலுல்லாஹ் உங்களுக்கு கூட மதிக்கிறோம் இல்ல. இவ்வளவு நேரம் அவங்களை தான் புகழணும். இவ்வளவு நேரம் நாங்க புகழ்ந்தவன் அவங்களையும், அவங்க கொண்ட மார்க்கத்தையும், அவங்களுடைய ஹதீஸ்களையும், அவங்க போதனையும் சொல்லி தான் புகழ்ந்தோம். வேற அந்த மகான் இந்த மகான் பெரியார்கள் புகழ்ந்து பாடவே இல்லை. நம்முடைய கூட்டங்கள்ல மட்டும்தான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் அதிகமா வச்சிருக்கப்படும். வேற வேற கூட்டங்கள்ல எல்லாம் வேற வேற பங்கு வச்சுக்கிறாங்க. 7 தடவை கோயில் இருக்காங்க, 8 தடவை சாவல் மீது, 12 தடவை அவங்கடிப்பா, 13 தடவை சாப்பிட்டு வரும். இங்க பேசலாம் ரெண்டு தான், ஒரு நாட்டாக ரசூல், வேற யாரை பத்தி நாங்க பேச மாட்டோம். அப்படி அதிகமான தடவைகள் ரசூலுல்லாஹ்வுடைய பேர்களை செய்யறோம், யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன் மீலாதுல வேணாங்கிறோம்? மீலாதுல வேணாம் ரசூல் அவங்க இல்ல, அவங்கள மதிக்கிறதா வேணாம். இஸ்லாத்துல பிறந்த நாள் என்பது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாள் கொண்டாட வேண்டும் சொல்ல நான் கேட்கிறேன். இஸ்லாமிய நாட்கள்லயே பெரிய பயங்கரமான சிறப்பான நாள் இருக்கு. இது வெள்ளிக்கிழமை சொல்ல, 365 நாள்ல சிறப்பான ஒரு நாள் எது? லைலத்துல் கத்ர். 1000 மாசத்துக்கு மேல சிறப்பு குர்ஆன்ல இருக்கு. லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவு, ரமலான்ல வரக்கூடிய ஒரு இரவு 1000 மாசத்து 1000 நாளை விட இல்ல, 1000 மாசம் 30,000 மடங்கு பெருசு. அந்த ஒரு ராத்திரிக்கு மதிப்பு எவ்வளவு கேட்டா
1000 மாதத்தை விட சிறந்ததுன்னா 30,000 மடங்கு. 30,000 ராத்திரிக்கு என்ன மரியாதையோ அவ்வளவு மரியாதை இருக்குது. லைலத்துல் கத்ர் இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாள் இருக்குதா? லைலத்துல் கத்ர் ரசூலுல்லாஹ் பிறந்த நாளா? இல்ல, இஸ்லாம் பிறந்த நாள். லைலத்துல் கத்ர் எந்த நாள்? அன்னைக்கு தான் குர்ஆன் அருளப்படுது, இஸ்லாம் பிறக்குது, இறை தூதர் அனுமதிக்கப்படுறார், அன்னைக்கு தான் முதல் வகை வருது. அப்ப இஸ்லாம் என்னைக்கு பிறக்குதோ அதுக்கு தான் அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுத்தாங்க தவிர அப்துல்லாவுக்கு பிறந்த மகனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அல்லாஹ் சிறந்த நாள் ஆக்கிறது அதை ஆக்கிருப்பான். நீங்கள் லைலத்துல் கத்ர் சிறந்த நாள் மாதிரி ரசூலுல்லாஹ் பிறந்த நாள் சிறந்த நாள் சொல்லிருப்பான். ஒண்ணு காட்டி பார்ப்போம். இல்ல, இஸ்லாமிய வரலாற்றுக்கு ஆண்டு இப்ப என்ன ஆண்டு நடக்குது? இப்ப என்ன ஆண்டு? இஸ்லாமிய ஆண்டு என்ன ஆண்டு? ஹிஜ்ரி ஆண்டு. ஹிஜ்ரி ஆண்டு தானே அவன் கீழ்ப்பிக்கிறான், நம்ம ஹிஜ்ரிக்கிறோம். ஹிஜ்ரி ஆண்டு என்ன? ரசூலுல்லாஹ் பிறந்து 1420 வருஷம் ஆச்சு அர்த்தமா? என்ன அர்த்தம்? பிறந்து இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து மக்காவுல வாழ்ந்து 40 வருஷம் நபியாகி 53 வருஷத்துல விரட்டப்பட்டு ஊரை விட்டு ஓடுறாங்கல்ல மதீனாவுக்கு, அதுக்கு பேரு ஹிஜ்ரத். என்னைக்கு ஓடுனாங்க அன்னைக்கு இருந்து வருஷம் ஆரம்பிக்குது. 53 வருஷம் தாண்டி ஹிஜ்ரியோட 53 வருஷம் சேர்த்தாதான் மீனாது கிடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப பிறந்தாங்கன்னு கண்டுபிடிக்கிறதா இருந்தா ஹிஜ்ரியோட எத்தனை ஆண்டு சேர்க்கணும்? 53 வருஷம் சேர்க்கணும். 53 வயசுல போடுறாங்க. 53வது வயசில் தான் ஹிஜ்ரத் பெயர் போடுறாங்க. அப்ப ஹிஜ்ரத்துல இருந்து இஸ்லாமிய ஆண்டு வருதா? ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்புல இருந்து வருதா? இப்ப 1480 சொல்லிருக்கேன். பிறப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தா 80 வருமா? எத்தனை கூட்டி சொல்லுங்க. 74 வரணும். 1424 இல்லையே இப்ப மீலாதுக்கு முக்கியத்துவம் நினைப்பா? இல்ல. இதெல்லாம் வந்து ஒண்ணு சொல்லுங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவன் உழைக்கிறான் பாருங்க, உழைச்சி அடையலாம் பாருங்க தகுதி, அதுக்கு தான் ஒருவனுக்கு சிறப்பு இருக்குன்னு பேசலாம். நான் பிறந்தது ஏன் உழைப்பா? நானா பிளான் பண்ணி இத்தனாம் தேதி இன்னாருக்கு இந்த ஊர்ல பிறக்கணும் நானா முடிவு பண்ண? நீங்க ஒவ்வொருத்தரும் பிறந்த நீங்க தீர்மானம் செய்யலாம். இல்ல, இதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? நீங்க பிறந்தது உங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்ல. நீங்க எல்லாம் பாடுபட்டீங்களா? நீங்க எல்லாம் உழைச்சீங்களா? நீ பிறந்தது ஒரு சாதனை என்ன இருக்கிற ஒண்ணு. ஆனா நிறைய ஆளுநர் சாதனை இருக்குது. யாரோ டாக்டர் படிக்கிறாரு, படிச்சது அவருடைய வேலை, அவர் முயற்சிக்கிறார், அவர் தகுதியை வளர்த்துக்கிறார். அப்ப அவர் பாராட்டணும். டாக்டர் ஆகிடுவாங்க. ஆனா அன்னைக்கு டாக்டர் பட்டம் வாங்கும்போது ஒரு பாராட்டு நடத்தலாம், தப்பு இல்லையே. அவர் உழைச்சி வந்திருக்காருங்க, அவர் தானே பாராட்டுக்குரியவர். அப்படி செய்யலாம். நான் வந்து கருப்பா இருக்கிறேன், அதுக்கு எனக்கு பாராட்டலாமா? நீங்க சிவப்பா இருக்கீங்க, சிவப்பா இருக்கிற பாராட்டுறேன். நீ சிவப்பா இருக்கிற உனக்கு இருக்க, நீனா ஆகிக்கிட்ட, நீனா சிவப்பா ஆகிக்கிட்டேன்னு உன்னை பாராட்டலாம். நீனா கருப்பா ஆகிக்கிட்டேன்னா நீ திருகாத்திரமா இருக்காது உன்னை பாராட்ட முடியுமா? நீ கிழவனா போயிட்டு பாராட்ட முடியுமா? உன்கையில உள்ளாத சிவனை பாராட்ட முடியாது. நீனா செய்யணும். ஒருத்தரை பாராட்டதா இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது என்பதுல அது ஒன்றை சாதனை கிடையாது. அவ்வளவு தேர்ந்தெடுத்து கொண்டா இல்ல, அல்லாஹ் பிறக்க வச்ச நல்ல பிறந்தாங்க, அவ்வளவு. இதுல பிறப்பு என்ன ஒண்ணும் கிடையாது. இன்னும் சொன்னதுனால அவங்க பிறந்தவன என்ன உனக்கு கிடைச்சு? ஒண்ணு கிடைக்கல. அவங்க பிறந்து ஒண்ணு கிடைக்கல, பிறந்த முதல் வருஷம் ஒண்ணு கிடைக்கல. பிறந்தாங்க காட்டு பிராணில இருந்தான், பிறந்த முதல் வருஷத்துலயும் காட்டு பிராணில இருந்தான், பிறந்த 2வது வயசுலயும் காட்டு பிராணி இருந்தான், பிறந்த 3வது வயசுல அவன் தான் இருந்தான், 40 வயசுலயும் காட்டு பிராணி தான். என்ன நீங்க உலகத்தை செஞ்சாங்க சொல்ல செய்யல. எப்ப செய்யறாங்க? செய்யிட்டு உத்தரவு போட்டு. அப்ப மனிதனுக்கு கிடைச்ச பாக்கியம் எப்ப கிடைக்க ஆரம்பிக்குதுன்னா பிறந்தது ஒண்ணு கிடைக்கல. அவங்க பிறந்ததுனால பாருங்க முடியல, பிறந்ததுனால விபச்சாரம் முடியல, பிறந்ததுனால சிலை வணக்கம் முடியல, பிறந்ததுனால வந்து மூட நம்பிக்கை முடியல, ஒண்ணும் முடியல. எப்போ ஒழியுது? இறை தூதர் அறிவிச்சு உழைச்சாங்களே, பாடுபட்டாங்களே, பிரச்சாரம் பண்ணாங்களே, அப்ப ஒழியுது. அப்ப அதை கொண்டாடுறாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான்? அதை கொண்டாடுற 1000 வாரத்துக்குள்ள சிறப்பு. அதான் லைலத்துல் கத்ர். இஸ்லாம் பிறந்த நாளை கொண்டாடு, இறை தூதர் பிறந்த நாளை கொண்டாடு, முகமது பிறந்த நாளை கொண்டாடாத. இறை தூதர் பிறந்த லைலத்துல் கத்ர், இறை தூதர் ஆகுது. இறை தூதர் அந்த போஸ்ட் கிடைக்குது பாருங்க, அதுக்கு தான் நம்ம கொண்டாட முடியுமே தவிர பிறப்பை கொண்டாட முடியாது. இது அறிவுபூர்வமானதும் கூட. அடுத்து இன்னைக்கு நடத்துற மீலாது விழாங்கிறது என்ன? ரசூலுல்லாஹ் புகழ்ற மீலாது விழாவை கொண்டாடுறாங்க. பாத்துக்கீங்களா? மீலாது போன ரசூலுல்லாஹ்ல 2 பட்சம் இவர் தான் வந்து இருப்பார். மனித நேயர் அழைக்கிறார், கட்டவுட் மெட்ராஸ் போனான். ரசூலுல்லாஹ் காணா மீலாது ஊர்வலம் மனித நேயர் அழைக்கிறார். இந்த வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி பங்கார் அடிகளார் ஆசீர்வாதத்துக்கு அனுப்பிட்டாங்க. மீலாது விழா நடைபெறும், பங்கார் அடிகளார் ஆசீர்வாதம் எல்லோரும் வாங்கன்னு சொல்லி கட்டவுட் வச்சாங்க மெட்ராஸ்ல. ஊர்வலம் போகும்போது ஒரு மனுஷன் கிடைக்குமா ஐடியா உங்களுக்கு ஏறிக்கு தொடங்கி மேல யார் மீலாது விழா நடத்துறாங்க, ஊர்வலம் போறாங்க, தாடி
இந்த படம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேற மிலாதுதான் தண்ணி அடிச்சுட்டு ஊர்வலம் போற மிலாது விழா. யானை 2 பேர், குதிரையில் 2 பேர் சரி முன்னாடி உட்காந்து பெரிய சாதம் பண்ண மாதிரி போய்கிட்டு இருப்பாங்க. போகும்போது எப்ப புறப்படுவான், 4 மணிக்கு புறப்படுவான்னு வைங்க, 5 மணிக்கு அசத்துல வாங்க சொல்லுவாங்க. இவங்க மீளாதுல கொண்டாடுறதுனால சொல்ல கடமை கிடையாது, போயிட்டு இருப்பாங்க. மகரிப் தொழுகை போயிட்டு இருப்பாங்க. மீளாதுல கொண்டாடுறாங்க, ரசூலுல்லாஹ் புகழ்றாங்க. 5 வேளை தொழுகைக்கு பள்ளிவாசல கடந்து போகும்போது கூட நின்று தொழுதுட்டு பட பார்ப்போம். அப்போ நீ என்ன மீளாதுல தொழுகிறவனை கொண்டாடுறா, ஒழுக்கமானவனை கொண்டாடுறா, குடிகாரன் புரிக்கி கேடு கட்டவன் அரசியல் ஆதாயம் அடைகிறவன் இவெல்லாம் சேர்ந்து ஊர்வலத்துக்கு போய் ரசூலுல்லாஹ்வுடைய கிரேடை ஏற்றுவானா? இவன் நல்லா நடத்துற ஊர்வலத்தை பார்த்தா ரசூலுல்லாஹ்வுடைய கிரேடு குறையுமா? மேடை போட்டுருவாங்க. மேடை போட்டு ரசூலுல்லாஹ் பேசுவாங்கிறீங்களா? கிடையாது. இவர் எந்த சீல ஒருத்தர் இருப்பாரு, எந்த சீல கொண்டு தெரியுமா? மீளாதுல்லா பேர் மீளாதுல்லா. அவர் உதாரணே நம்ம தலைவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் மூப்பனாக போடுவாங்க. மூப்பனாக இருப்பாரு. நம்ம ஒரு கூப்பிட்டு தெரியுமா? மீளாதுல்லா பேர் மீளாதுல்லாங்க. நாம எல்லாம் மீளாதுல்லாவில குழுமி இருக்கணும் வாக்கு சொல்லுவாங்க ஆரம்பிக்கும் போது. அதுக்கப்புறம் என்ன பேசுவாங்க? கருணாநிதி விட்டா கருணாநிதி, மூப்பனாக விட்டா மூப்பனாரி, பங்காளி விட்டா பங்காளி, இங்க பேச்சாளர்கள் விட்டா பேச்சாளர்கள், இவங்க தான் கூப்பிடுவாங்க. அதான் என்ன டெக்னிக் வச்சுப்பாங்கன்னா, நான் உதவி சொல்லி என்னைய சொல்லிங்க மாதிரி உட்காந்து உட்காந்துவா அவங்க இந்த டிக்கெட்டு கூட போடுவா. எனக்கு முன்னால் பேசிவிட்டு அற்புதமாக மிலாதை பற்றி ஒரு இடம் இருக்காது. என்னடா மிலாது, இதுதான் மிலாது. ரசூலுல்லாஹ் உங்களுடைய புகழை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு கருவியா? மீளாது வாழ்ந்து காட்டு பேசுற ஒரு பேருக்கு சொன்னதான் தாடி இருக்காது. இது என்ன மீளாது? கல்யாணம் வரதட்சணை வாங்கி பண்ணுவான், உலகத்து ஆடம்பரம் நடக்கு, கூத்துக்குமார் நடக்கு, தனிநபர் குந்தி நடக்கும். இதெல்லாம் ஒழிக்க வந்த ரசூலுல்லாஹ் பேரை சொல்லிட்டு இவங்க செல்வாக்கு பெறுவது. இதுக்காக கண்டிக்கிறோமா? ரசூலுல்லாஹ் புகழப்படாதுமா? அவ்வளவு தகுதி வருது. உலகத்தில் யாரையும் புகழ்வதை விட ரசூலுல்லாஹ் புகழலாம். எப்படி புகழணும்? வாழ்ந்து புகழணும். உன்னுடைய கல்யாணமா அவர் சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணி புகழ்ற. உன்னுடைய கர்மாதியா அவர் சொன்ன மாதிரி கர்மாதி பண்ணி புகழ்ற. உன்னுடைய வியாபாரமா அவர் சொன்ன மாதிரி வியாபாரம் பண்ணி புகழ்ற. உன்னுடைய உடை நட பாவனை எல்லாம் பேச்சு ஒரு சந்திக்கிற அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் அஸ்ஸலாம் 2 பேரும் அவர் புகழணும். எப்படி புகழணும்? அவர் சொன்னதுக்காக நான் அஸ்ஸலாமு அலைக்கும், அவர் சொன்னதுக்காக நீங்கள் அலைக்கும் அஸ்ஸலாம். இதான் புகழ். ஒரு நாள்ல மறக்க சொல்லி அவரை வருஷத்துல ஒரே ஒரு நாள் பேசினாலே பேச போறதா? வாழ்க்கையில கடைபிடிக்கிற எல்லாத்துலையும் அவர் சொன்னதுக்காக வேண்டிய நான் நகமற்றேன், அவர் சொன்ன மாதிரி குளிக்கிறேன், அவர் சொன்ன மாதிரி ஆடை அணிகிறேன், அவர் சொன்ன மாதிரி பேசுறேன், அவர் சொன்ன மாதிரி உண்ணுறேன், அவர் சொன்ன மாதிரி மனதில் கழிக்கிறேன். இதான் புகழ். இந்த மாதிரியான ஒரு புகழ் இருக்கிறதுனாலதான் அவரை உலகத்தில் 100 போட்டா 100 பேர் அதை படுத்த கொடுத்தான். அவன் எது கொடுத்தா? பாராட்டு விழாக்களை கொடுத்தா வேற யாருக்கும் கொடுத்துருக்கணும். விழாக்களுக்கு அவருக்கு அந்த பதவி கிடைக்கல. மனித சமுதாயத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினார். யாரு? உலக வரலாற்றுல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் மைக்கேல் ஹார்ட்ங்கிறவன். வரலாற்று ஆசிரியர், வரலாற்றில் வாழ்ந்த எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்கிறான். அரசியல்வாதிகள், மத தலைவர்கள், விஞ்ஞானிகள், பலவித சர்வாதிகாரிகள் அவங்களெல்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி ஆயிரக்கணக்கான பேர் வரலாறு ஆய்வு செய்யறான். அதுல இருந்து 100 பேர் தேர்ந்தெடுக்கிறான். எப்படி தேர்ந்தெடுக்கிறான்? இவர்கள் உலக மனித சமுதாயத்தில் அவருடைய தாக்கம் ஏற்படுத்திக்கணும். அவருடைய ஒவ்வொரு செயலும் சமுதாயத்தில் பிரதிபலிக்கணும். அந்த மாதிரி உள்ள ஆட்களையா தேர்ந்தெடுத்து 100 பேரை போடுறான். அதுல முதல் ஆளை யாரை கொண்டு வர்றான்? முகமது நபி கொண்டு வரான். கிறிஸ்டின் நான் இயேசுவை கூட கொண்டு வர மாட்டேன், முகமது தான் சொல்றேன், நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்றேன். எதனால? அவர் தான் தாக்கம் ஏற்படுத்துறாரு. ஆச்சரியமான ஆச்சரியம். எவ்வளவு பண்ணல அந்த மாதிரி அவர் சொன்னதுதான் நீங்க அப்படி நினைக்கிறவங்க ஒண்ணுக்கு போகும்போது கூட அவர் எப்படி போனாலும் தெரிஞ்சுக்கிட்டு வரமே. இது எவன் தாக்கம் மாதிரி ஏற்படுத்தலாம்? எவனுக்கு இருந்து சொல்லுவோம். சும்மா புகழ பாராட்டணும். சினிமா கூத்தாடியோடு கொண்டு போயிடும். கடைபிடிக்க முடியுமா? அவர் சொன்னதுக்காக வேண்டி ₹1,00,000 தர்றாங்களா வரதட்சணை வேணாங்கிறவன். எனக்கு கல்யாணம் பண்றாங்க ₹1,00,000 தர தயாராக வேணாங்கிறேன். எதுக்கு? அவர் சொல்லுறாரு. அவர் சொன்னதுல வேணாங்கிறேன். அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி போயிருக்காங்க. அவர் சொன்னதுக்காக வேண்டி நான் எளிமையா நடக்கிறேன், அவர் சொன்னதுக்காக வேண்டி பொருளாதாரத்தோட ஹராமான வழி வேணாம்னு சொல்றேன், வச்சுக்க மாட்டேங்கிறேன். இப்படியான ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் சொல்லி அவன் தேர்ந்தெடுத்தாரு. அந்த தாக்கம் வரணும். பாராட்டு விழாக்கள் அவருக்கு கிடைக்காது. இதைத்தான் நம்ம சொல்றோம். சொல்லாம புகழணும். அடுத்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவளியாக அவமதிக்கிறாங்க, பொய்யா நம்ம என்ன சொல்றோம் சொல்லிட்டோம். நம்ம குற்றச்சாட்டு சுத்தம் வச்சு பிடிக்கணும். அவளியாக அவமதி என்ன அவளியாக அவமதிக்கிறாங்க? அவளியான யாரு? அவளியான யாருப்பா? இறை நேசர். என்ன சொல்றேன்? இறை நேசர் 2 அர்த்தம் தான் இருக்கும். இறை நேசர்னா இறைவன் என்னை நேசிக்கிறான்னு அர்த்தம் வைக்கலாம், அல்லது நான் இறைவன் நேசிக்கிறேன் அர்த்தம்.
என்ன இறைநேசன் சொல்வதா இருந்தா நான் இறைவனை நேசிக்கிறதுனால என்ன இறைநேசன் எடுத்துக்கலாம், அல்ல இறைவன் என்னை நேசிக்கிறான்னு அர்த்தம். இப்ப வந்து சாவல மீது இருக்கார் நாகூர்ல, அவர் இறைநேசன் என்ன அர்த்தம் சொல்ற? அவர் இறைவன் நேசித்தார் இல்லையா, அது இறைவன் அவர் நேசித்தார் இல்லையா, பெற்ற எதனால சொல்லி உனக்கு தெரியும். ஒருவர் இறைநேசன் சொல்ல உங்களுக்கு அதிகாரம் தான் கேட்கிறேன். ஒருத்தர் அல்லா அவரை நேசித்தாரு, அல்லாவுக்கு தெரியும். இப்ப நான் வந்து இவரை நேசிக்கிறேன்னு வச்சுக்கங்க, நான் நேசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் யாரையெல்லாம் நேசிக்கிறேன்னு சொல்ல முடியாது. நானே கூட போய் சொல்லுவேன் பேசுறேன். அப்ப ஒரு மனுஷன் வந்து கொண்டாடி புதுசை நேசிக்கிறார், புதுசை பண்ண அது மாதிரி நினைக்கிறோம். உன் கொண்டாடி உன்னை நேசிக்கிறான்னு சொல்ல முடியாது, நீ கொண்டாடி நேசிக்கிறியா அவங்க சொல்ல முடியாது. நீ வந்து அல்லா யாரும் கேட்டு சொல்லிருக்க, அல்ல இவர் நினைச்சானா, அப்துல் காலத்துல எல்லாம் நினைச்சானா, சாவணத்தை நினைச்சானா, இறைவன் சொல்றது வழி கிடையாது. அது இறைவன் யாரை நேசித்தான் என்பதை இறைவன் சொல்லாமல் எப்ப தெரியும்? நடிக்கலாம். நான் மகான் பேராளிப்பா 10 நிமிஷம் வாங்கிக்கிறேன். உங்களை ஏமாத்தி மகான் வாங்குறதுக்கு எந்த கிடையாது. திடீர்னு அவங்க பேர் போயிட்டு வேற ஒரு பழம் ஒரு பட்சம் தரப்பா, ஒரு பட்சப்பா, ஒரு பெரிய கசு பண்ணி பண்ணிட்டே இருப்பேன். இதுக்கு என்ன பெரிய கஷ்டம்? உங்கள்கிட்ட மகான் பட்டம் வாங்குறதுக்கு 2 முறை கலப்பா, ஒரு மனதாக அவ்வளவுதான் தேவை. இது பெரிய கஷ்டமானதாங்க. இப்படி எத்தனை பேர் ஏமாற்றி போயிருமா? உனக்கு என்ன நீ இறைநேசன் யாரு, இறைநேசன் இல்லாதவன் யாரு? நீங்க இஸ்லாம் சொல்லுது ஒவ்வொருத்தரும் இறைநேசனை வாழ்க்கை எடுத்துப்பா, நீ இருக்கிற தெரியும். நம்ம இறைவன் பார்க்கலாமா? ஒவ்வொருத்தரும் தன்னைகளுக்கு தெரியுமா, அல்லாவுக்கு தெரியுமா? அப்ப இறைவன் யாரு செலவு சொல்லையாது. அப்துல் காலத்தில் அவர் நேசித்தாரா? பார்த்தியா? அவர் நேசித்தாரா? இது அலுவலாக யாரை இறைநேசன் சொல்லலாம்? குர்ஆனில் அல்லது ஹதீஸில் யாரையாவது இறைநேசன் சொல்லப்பட்டிருந்தால் அது வகி அடிப்படையில் அவங்க செய்தினால இறைநேசன். இப்ராஹிம் நபி இறைநேசர், இஸ்மாயில் இறைநேசர், மூசா இறைநேசர், மரியம் இறைநேசர், ஜக்கரியா இறைநேசர் சொல்லலாம். அதே மாதிரி அபூபக்கர் இறைநேசர், உமர் இறைநேசர், உஸ்மான் சொல்லலாம். அல்லாஹ் சொல்லுங்க, இதை சொல்லுறாங்க. இறைநேசர் இறைவன் அறிவிச்சு கொடுத்து இந்த நேரம் நேசிக்கிறது சொல்லும்போது நம்ம நம்பிட்டு ஆகணும். அதுக்கு பற்றி யாரும் சொல்ல முடியும்? சஹாபாக்கள் இறைநேசர் சொல்லலாம். அதை தாண்டி ஒரு ஆண்டு சொல்றது யார் சொல்றது? யாரும் சொல்லல. எவ்வளவு பெரிய மகானுக்கு இருப்போ அல்லாஹ் நரகத்துக்கு ஒளிகளையாக இருக்க மட்டும் தெரியும். இதை நம்ம சொன்னா அவளியாக கொண்டு வருமா? அப்படி ஒரு கிடையாது. அவளியாக நல்லவங்க இருக்காங்க, யாரும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. நானே கூட அவளியாக, நீங்க கூட அவளியாக, நான் கூட பிராடாடுறோம், நீங்க கூட பிராடாடுறோம். இது அவனுக்கு தெரியும். நான் வந்து பேச என்ன நினைக்கிறீங்க பத்தி 2 விதமா நினைக்கலாம். சிலவன் நம்பிய சொல்ல தெரியுமா? 2 பொய்யா போயிரு. நான் நடிக்கிறேன் செய்யலாமுங்க. நான் இங்க வந்து பேசுறதுனால நான் பக்கத்துக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நாம நடிச்சா மாத்தலாம். இது உங்களுக்கு தேவையில்லை. இவன் நல்லவன், இவன் கெட்டவன் சர்டிபிகேட் கொடுக்கியா? நீங்க உங்க வாழ்க்கையில் நல்லவனா இருக்கிறது முயற்சி பண்ணுங்க. யாருக்கு நல்லவன் கெட்டவன் சர்டிபிகேட் கொடுக்காது. என்னை நல்லவன் சொல்லாதே, கெட்டவன் சொல்லாதே, நீங்க போயிட்டீங்க. அதான் செய்யலாம். அதை வெளிப்படையான செயல்களை வச்சு என்ன தீர்மானிக்கலாம். நம்ம எப்படி தீர்மானிக்கிறோம்? நம்ம ஜோதிச்சு பார்க்கணும். குணமணி மசாலா அவளியாடு ஓமனம் தெரிஞ்சுக்கிட்டு அவளியாடு சொன்னோம். ஒவ்வொரு அப்பா வழி இல்லான்னு சொன்னோம். தாடி இல்ல, கருக்கன்னு நல்லா தெரியுது, அப்படிதான் இண்டாது. ஒவ்வொரு அப்பா வழி இல்லான்னு சொன்னோம்ல. நம்ம யாரையெல்லாம் அவளியாடு சொன்னோம் அந்த மாதிரி எத்தனை கிடக்குது யாரு கண்டா? இந்த அவளியாடு லிஸ்ட்ல அந்த வீடி மாதிரி எத்தனை இருக்குதோ? சிபிலி பாவா நம்ம கண்டாலும் பார்த்தோமே. சிபிலி பாவான்னு மஞ்சள் குலையில நாங்க சங்கரமத்தில் இருக்கிற காலத்துல தான் சிபிலி பாவான்னு ஒருத்தர் நான் மஞ்சள் குலையில லூஸ் மெண்டல் பாபாவா நாங்களும் பார்த்தோம். உன்னோட போன உடனே செய்யுமா இருப்பான் தெரியுமா? இவன் ஒன்றும் சொல்ல மாட்டான், உலகுவான். அவன் வந்து புலப்படத்துக்கு இருப்பாங்க, அவங்க தப்சீர் பண்ணுவாங்க. அது திடீர்னு பொம்பளை திட்டுவான் உட்காந்துட்டு இங்க இந்த ஜவுளியா இருக்கா அப்படின்னா அவளியா வாயில ஒரு வாழ்க்கை அவங்க பொம்பளை கூட எப்படி இருக்கலாம். அவன் என்ன செய்வான்? கட்டு சொல்றாங்க. இதுதான் நேரம் பார்த்தோம். மகாத்மா நாங்கள் இவ்வளவு டெஸ்ட் பண்ணாங்க. இருக்கணும் வந்துட்டோம். அவனுக்கு தெரிஞ்சா அண்ணால பார்த்து அவனுக்கு தெரிஞ்சா பம்பாய்க்கு போயிருந்த மீட்டிங் ஆகி ஹஜ் கமிட்டி இருக்குல்ல, அது எழுத்தாப்புல ஒருத்தர் வாயில
ஆப்போசிட் மாதிரி வீசல் அதெல்லாம் தூக்கி போயிருக்கு. இந்த மாதிரி ஒரு வாழ்ந்துக்கலாம். அவனுக்கு காலில் உருவாங்க போறாங்க. நாங்க பார்த்துட்டே இருக்கிறோம். வெளியிட்டு எந்திரிக்கிறான், நின்று கொண்டு போய்க்கலாம். கழுவுலாம் இல்லை, மரபு பார்த்துக்கலாம். அவங்க காலை விடுறாங்க. நேர போய் ஏதாவது அவதியாவா நின்று அடிக்கொண்டாங்க நேரத்தில் தம்பி விளையாண்டோம். நாங்களே கேட்டு தேர்வேன், நீ ஒரு அவதியாவா ஏட்டா 2 கட்டு 3 பேரை நீ வந்து அவதியாவா சிறுநீர் கழுத்து சுத்தம் பண்ண நீ வந்து இறைவேசனா அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அடிக்க வேண்டாம் பேர். அப்ப இவனெல்லாம் அவங்க எவ்வளவு தரா கேட்டாங்க. நாங்க அப்படி அவனும் கட்டிட்டாங்க. அதை எடுத்து தரா. இப்ப அனைவரும் வரலாறு கலப்பு வேற மாதிரி வரலாறு சொல்லுவாங்க. எப்பவும் தலைச்சு கொண்டு இருப்பாரு வரலாறு சொல்லுவாங்க. முன்னாடி பிற்காலத்துல இந்த நாங்களே பார்த்தோம். நாங்க 2 கடமையும் பார்த்தோம். இது இந்த பீடி பஸ்தான் சொன்னால இந்த பீடி பஸ்தான் உசுரோட நான் பார்த்துக்கிறேன். மூத்தா பணத்துல தெரிய காட்டிலையும் பார்த்துக்கிறேன். இந்த நாவல் படிக்கிறாருல அடியாறு கரோசி அம்மான்னு பீமா பள்ளி, அந்த பள்ளியில பீடி பஸ்தான் வழியில இருக்குது. பீமா பள்ளிக்கு நாங்க போனோம். போற வழியில எதனா உணவு வேலையா போகும்போது அதுக்கு பார்க்க போனோம். பீமா பள்ளி போடுறேன். உள்ள போனா வைத்தியம் பண்ணி கட்டி போட்டுறாங்க. எல்லாம் வந்து குளிக்காம குளிச்சா பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு கட்டி போட்டுறாங்க. அவன் வந்து இப்படி குடிச்சிருக்கான். இப்படி ஒரு தடவை பார்க்கணும். இவனை வந்து ஒரு 2 வருஷத்துக்கு மோத போயிட்டான். அவனை இந்த பீடி பஸ்தாந்துக்கு தர்காவுக்கு தர்கா போட்டுட்டாங்க. பீடி பஸ்தாந்து அவன் தான் அதே மாதிரி போட்டா வைக்கிறாங்க. அதாவது காலி எடுத்து போறாங்க. போட்டாவை பார்த்தால இவன் வந்து அல்லாவுக்கு எதிரின்னு சொல்லி போனான். ஏன்னா திட்டி திட்டியா இருக்க முடியலாம், டெய்லி குளிக்கணும், சுத்தப்படுத்தணும் மார்க்கத்துல, அதெல்லாம் செஞ்சவனா தெரியல. அப்ப உடம்புல சட்டை இல்ல, இந்த மாதிரி ஒரு கோலத்துல போட்டா வைக்கிறாங்க. அதை பார்த்தா பைத்தியக்காரன்னு சொல்லாது, அவங்களே சொல்ல இயலாது. அதுக்கு ஒரு தர்காவை கட்டி பீடி மஸ்தான் சொல்லி அதுல உடனே பீடி தான் காணிக்காம ஒரு கடை வச்சிருக்காங்க. பீடி கட்டு வாங்கி கூடாது, தானே கடைக்கு அந்த பீடி கட்டு போயிடும். பீடி கட்டு தான் காணிக்கப்படும். பீடி மஸ்தான் கடை சொல்றாங்க. அப்ப நீ யாரையெல்லாம் உதவியாளர்கள் பார்த்தோம்னா அதுல சரி நம்ம கண்டுபிடிக்க முடியாது. நீ இருக்கிற வழியாக பைத்தியக்காரன் அவளியான்னு சொல்லுவேன், ஒன்னாந்து பிராட அவளியான்னு சொல்லுவேன், ஏமாத்துக்காரன் அவளியான்னு சொல்லுவேன், இஸ்லாத்தை புரிந்தோன்னு புரிஞ்சவன் அவளியான்னு சொல்லுவேன், மடையில அவளியான்னு சொல்லுவேன். இது உனக்கு தேவையில்லை. அல்லாஹ் பார்க்கணும். அல்லாஹ்வுக்கு நேசம் யாருன்னு அல்லாஹ் முடிவு பண்ணிக்குவான். இது தப்பா இப்படி சொன்னா என்ன புடி முடிவு வச்சுக்கிறேன். அதனால அபூபக்கர் இல்லைண்டமா, இப்ராஹிம் நபி இல்லைண்டமா, மூசா நபி இல்லைண்டமா, இறைநேசம் இல்லைன்னு சொல்லுவா. அல்லாஹ் சொல்றது அவளியான்னு சொல்லு, அல்லாஹ் சொல்லிருக்கான்னு சொல்லாது. இது என்ன தப்பு? இமாம்கள் இருக்கிறாங்க. அடுத்த குற்றச்சாட்டு இமாம்கள் இருக்கிறாங்க. என்ன இமாம்கள் இருக்கிறாங்க? இமாம்கள் இஸ்லாத்தில் இருக்கிறா. என்ன இமாம்கள்? ரசூலுல்லாஹி சொன்னாங்களா 4 இமாம் இருக்கிறாங்க. என்ன இமாம்ங்கிற? இமாம்கள் ஒரு ஆளு தவறு தானே. மார்க்கத்தை பற்றி அறிந்த ஒரு அறிஞர். அது எத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அதுல வந்து 4 பேர் கொஞ்சம் பிரபலியமா இருக்கிறாங்க. அவ்வளவு இருக்கிற அவுசாரி இருந்திருக்காரு, தௌரி இருந்திருக்கிறாரு, பெரிய பெரிய மகான்களா இருந்திருக்கிறாங்க. இல்லைன்னு சொல்லல. அவர்களெல்லாம் வெளிப்படையா மார்க்கத்தை போதித்து அறிஞர்கள் இல்லைன்னு சொல்லல. அந்த அறிஞர்களுக்கு நீங்க சொல்ற மதுரப்புக்கு சம்பந்தம் இருக்கா? நம்ம என்ன கேட்கிறோம்? ஏன்னா நாளா பிரிச்சுக்கிட்டீங்க. ஒரு மார்க்கம் இவனுக்கு ஹராமுங்கிற, அவனுக்கு ஹராமுங்கிற, இதை தொட்டா ஒழுங்குங்கிற, அவனுக்கு முடியாதுங்கிற, ஒரு இஸ்லாத்துல இப்படி ஏறட்டா பிரிக்கிறீங்கன்னு பேசுறோம். இந்த மாதிரி பிரிக்க சொல்லி இமாமுக்கு நான் கேட்கிறேன். பிரிக்க சொல்லி சொன்ன அவர் இமாமா? இமாமுக்கு சொல்லுவாரா? இமாமுடைய எந்த ஒரு போதையாவது உங்களை பாதுகாப்பா வச்சிருக்கியா? இல்ல. சாமி மதம்ங்கிறாங்களே, சாமி மதம் என்னன்னு கேட்கிறாங்க. 10 முடியுமாங்க. இது 200 வருஷத்துக்கு கேரளாவை சேர்ந்த ஒரு புத்தகம். அவ்வளவு 200 வருஷம் தான் இது. அனை மதம்ங்கிறாங்க. அவங்க கிட்டாப எடுத்துக்கிறாங்க. இல்ல துருள் அது எப்ப உள்ளது? ஒரு 500 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. 500 வருஷத்துக்கு முந்தி எவனை 200 புத்தகத்தை வச்சுக்கிட்டு இது அவங்க நிப்பா, இது சாபி மாலிக்கு மக்கள் ஏமாத்துறாங்க. அந்த இமாம்களுக்கு மதத்துக்கு சம்மந்தம் இல்லை. அவங்க நல்லா இருக்கு. யாரு? அப்ப கண்டிப்பா இமாம் அல்லாஹ் நல்லவரா நல்லா தீர்மானிப்பான். வெளிப்படையா நல்ல விஷயங்கள் சொன்னவர்கள். எப்படி சொன்னாங்க? நாங்க சொன்னாலும் ஏற்றுக்கிறாங்க, குர்ஆன்ல உங்களை சொன்னா ஏற்றுக்கிறீங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதை எடுத்து சொன்னா ஏற்றுக்கிறீங்க, நாங்களா சொன்னா நீங்க ஏற்றுக்கிறாங்க, எப்ப சொன்னா நீங்க விட்டுருங்க. இப்படி சொன்னா நல்லவர்கள் தான் 4 பேர் அவங்க பேரை பயன்படுத்திக்கிட்டு பித்தலாட்டம் பண்ணாது என்று சொன்னா இமாம்கள் சென்றாங்க. அது எல்லாம் போய் அப்ப இந்த மாதிரி பித்தலாட்டத்தில் விடுபடணும். தூய்மையான இஸ்லாத்தை கடைபிடிக்கணும். அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாங்களோ அதை 100% கடைபிடிக்கணும்னு சொல்றோம். இதுதான் உலமாக்கள் சொல்லிக்கிறாங்க. விளைவிக்கிறது இந்த இடத்துல கூட சொல்லிக்கிறோம். மக்கள் போய் சொல்றாங்க, நேரத்தில் உலமாக்கள் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு கொடுத்த ஜும்மா மேடையில சொல்றதா சொன்னாங்க. இது அப்பட்டமான பொய். 20 வருஷமா அவங்களதான் கூப்பிட்டுருக்கோம். 20 வருஷ காலமாக அவர்கள் தான் கூப்பிட்டுருக்கோம். சங்கராமத்தில் இருக்கும்போது தெரியும், நான் 30 வருஷம் தெரியும். எத்தனை பேருக்கு போயிருக்கோம். எங்களோட உஸ்தாது நாங்க போவோம். போய் மௌலிக தப்பா இருக்குங்க, ஒரு அநியாயம்
இது மார்க்குமான்னு அப்படி நான் கேட்போம். மாணவ பருவத்திலிருந்து கேட்கிறோம். கேட்ட சொல்லுவோம் தெரியுமா? கிடைக்கிறாரு உனக்கு கல்யாணம் பண்ணி புள்ள கொடுத்தாங்க அவனுக்கு தெரியும். இப்படிதான் எங்களுக்கு சொன்னாங்க. அதாவது காசு வருவாங்க. உனக்கு சின்ன பிள்ளை நோக்க சொல்லுவேன், உனக்கு கல்யாணம் ஆச்சு ஆகி புள்ள வந்தா நீ என்ன செய்வேன். அப்படி என்ன அர்த்தம்? இது தொழில் தப்பு தான். புள்ள குட்டி வந்து அவங்களுக்கு தேவை வரும். இப்படிதான் வந்து சொன்னாங்க. தவிர அவங்க விளக்கம் சொல்லவே இல்லை, நியாயப்படுத்த முடியல. அதுக்கப்புறம் தான் நாங்க மக்கள்கிட்ட வந்தோம். ஒவ்வொரு சம்சுராஜத்துல போனோம், உசுரோட இருக்கும்போது கல்யாணமா ரியாஜிட்டு போனோம், உசுரோட இருக்கும்போது அப்துல் போனோம், உசுரோட இருக்கும்போது இந்த சமாஜத்துக்கு இருக்கா ஜமாத்தமா தலைவரு அவற்றையும் போனோம். நேரத்தில் வேலை பண்ணோம், நேரம் போய் சண்டை பிடிச்சோம். ஒண்ணுக்கும் மக்களால் பதில் சொல்ல முடியல. அதெல்லாம் இல்லை என்ற பிறகுதான் மக்கள்கிட்ட வைக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நீங்க இனிமே ஏமாற்ற விட மாட்டோம். எங்களுக்கு விளக்கம் நாங்க தப்புன்னு தெரியுது, ஏமாற்ற சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள்கிட்ட வச்சமே தவிர உலமாக்கள்கிட்ட போகாம நாங்க மக்கள்கிட்ட வைக்கல. இப்ப தெளிவா டிக்ளேர் பண்றோம். இப்ப சொல்றோம், நாம சொன்ன இப்ப பேசுறதுல இந்த செய்திகள்ல எந்த ஒரு செய்திகளையாவது நாங்க சொல்ற தப்புன்னு இருந்தால் உங்க ஊர்ல உள்ள சனவர்கள் ஏற்பாடு செய்யும். ஊரு நாங்க வரோம். எந்த தேவையா இருந்தாலும் வரும். அந்த உலமாக்கள் போய் கேளுங்க, நீங்க வர்றீங்களான்னு கேளுங்க. எந்த தேவையா இருந்தாலும் நாங்க வரோம். நேரத்துக்கு வாழ வைக்கணும். எல்லா செலவுகளையும் நாங்க ஏற்றுவோம். நீங்க பொறுப்பு ஏற்றுக்கணும். எல்லா செலவையும் நாங்க ஏற்றுக்க தயாரா இருக்கோம். நாங்களாம் மக்களுக்கு தர தயாரா இருக்காங்க. கையில போட்டு செய்ய முடியாது. மக்கள் தருவாங்க, நாங்க ஏற்றுவோம். நீங்க என்ன செய்யணும்? நீங்க கலில ஒரு கேள்வி படிப்பாங்க. அதுக்கு மேல பெரிய மகான் பெரிய அறிஞர் உலகத்துக்கு கலில பெரிய வானத்தில் கொடுத்தவரா எனக்கு உஸ்தாது தான். நான் அவர்கிட்ட படிச்சிருக்க முன்னோடணும். நான் கேட்டு நெருங்க பேச முடியும். ஏன் ஓடாது? ஏன் ஓடாது? திறமையெல்லாம் இருக்குது. ஏற்றுகிற கொள்கை தப்பு ஓடணும். நாம பெரிய திறமைசாலி, நாங்க சவால் இல்லை. நாங்க கரெக்டானது இருக்கிறோம். அவங்க நிறைய அனுபவசாலிகள், நிறைய விஷயம் தெரியும். எங்களை விட புராண அக்பர் ஆணிவரெல்லாம் பேச தெரியும். ஆனா மக்கள்கிட்ட சொல்ல தெரியாது, சொல்ல தயாராக மறைக்கிறாங்க. அதனாலதான் வர பயப்படுறாங்களே தவிர வேற ஒன்றும் தெரியாது. சேலஞ்சு தான். நீ தேவபந்தில இருந்து வர முடியும். யார வேண்டாம், நாங்கள் விவாதத்துக்கு தயாரிக்கிறோம். விவாதத்துக்கு நீ வந்துட்டீங்கன்னா மக்கள்கிட்ட நம்ம போக மாட்டோம். விவாதத்துக்கு நீங்க வரலங்கிறதுனாலதான் மக்கள்கிட்ட கொண்டு வைக்கிறோமே தவிர மக்கள்கிட்ட பாமராட்டு சொல்றாங்க, குழப்பறாங்க, எங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. போய் நீங்க கேளுங்க, நாங்க தயார். நீங்க கை நம்பர் கொண்டு வரீங்களா? அந்த கொண்டு வரீங்களா? ஜமாத்து தலைவர் கொண்டு வரீங்களா? ஜம்மியத்த உள்ளமா ஹிந்து டெல்லியில் லக்னோல அவர் கொண்டு வரீங்களா? அல்லது உங்களுக்கு இன்டர்நேஷனல் வேற எங்கேயாவது இருந்தா பாகிஸ்தான் தான் பிடிக்கும் வருவோம். யாரா இருந்தாலும் நாங்க தயார். அல்லாஹ்வின் மீது உறுதியிட்டு சொல்றோம். கண்டிப்பாக நம்மள்ட்ட வந்து உங்களுக்கு பேசி அவங்க அர்த்தம் நிலைநாட்ட முடியாது, கருத்து நிலைநாட்ட முடியாது. ஏன் சொல்றது கேட்டா பொய்க்கு நீங்க ஒத்துறாங்க. ஒரு ப்ரோக்ராம் ஒரு ஜமாத்து செயலாளர் பண்ணாங்க. கூட்டு வச்சுக்கிட்டு திருப்பூர் வச்சுக்கிட்டு ஏன் போட்டு குழப்பற, ஏன் போட்டு இது பண்ற, தொழில கருக்கிற, எவ்வளவு கஷ்டப்படுற, 3 நாள் வாழ முடியுமா? சும்மா நடத்தாம ஸ்ட்ரைக் பண்ணலாம் பேசுறாங்க. ஜமாத்து சம்பளத்தை அதிகமாக்குது. இதெல்லாம் பார்த்து நொந்து போய் வெளியேறணும். திருப்பூர் வச்சுக்கிட்டு என்னுடைய உஸ்தாதுமார்கள் புரிஞ்சு உலமாக்கெல்லாம் கூட்டி வச்சு எங்களை கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? உனக்கு செயலாளர் பதவி தரணும், ஜமாத்து உணவுல அதுக்காக நம்ம பேசணும். சில பள்ளிக்கு பேசணும். வெளியே வரும்போது அடிக்கிறது கம்புகளை வச்சிருந்தாங்க. அவ்வளவு மத்தியில உள்ளுக்குள்ள நுழைஞ்சு போராட்டம் பண்ணிதான் இன்னைக்கு வெளியே சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு அடிவாய்க்கு பல ஊர்கள் அடி ஒரு நேரம் எல்லாத்தையும் வாங்கிட்டு சொல்லிட்டு. அதனால இந்த உண்மையை உள்ளபடி வேலை நடந்து